ஓகே. இப்போ யோகி பாபு அப்படின்னு ஒரு ஆக்டர் இருக்காரு பாத்தீங்களாமா. அவங்க என்ன அப்படின்னா கௌளவகர்ணத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ம். கூட இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அவங்கள ஒரு படத்துல இப்ப நம்ம கௌளவகர்ணத்துக்கான விலங்கு என்ன அப்படின்னா பன்றின்னு பார்த்திருக்கோம். இப்ப ம். ஏதோ ஒரு படத்துல ஒரு சாதாரணமா அந்த ஹாரர் மூவி மாதிரி பேய் படம் மாதிரி வரும். அதுல அவரை கூப்பிடுவாங்க, டேய் பண்ணி முஞ்சா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த ஆமா. வார்த்தை அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் அவருடைய ரீச்சே வேற. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ம். அவரோட தன்மை ஃபுல்லாவே மாறிடுச்சு. ஏதோ ஒரு தன்மையில இப்படி இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஆக்டிவேஷன் இப்படியும் நடக்கும் அப்படின்றத சொல்றதுக்காக இத சொல்றோம். இப்ப இந்த கர்ணத்துல கௌளவ கர்ணத்துல பிறந்தவங்க வந்துட்டு கொஞ்சம் ஒழுக்கு சீலர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெருசா எதையும் சார்ந்து இது பண்ண மாட்டாங்க. ரொம்ப துருவி துருவி கேட்கறது. ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சுன்னா நம்ம வீட்டுல ஒரு கௌலவகரணம் இருந்ததுன்னு வைங்களேன், அதை தேட விட்டீங்கன்னா அதை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து கொடுத்துரும் எங்க போட்டாலும். ஒரு திருகாணி ம். தொலைஞ்சா கூட தேடி எடுத்து கொடுத்துடக்கூடிய தன்மை வந்து இவங்க கிட்ட இருக்கும். இந்த கௌலவ கர்ணத்துல பிறந்தவங்க சிறந்த அறிவாற்றல் கொண்டவர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த கர்ணத்துல பிறந்த சிலர் தங்களுடைய சுயநலம் காரணமாக ரொம்ப ஒரு மாதிரி ரகடா நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இரக்கமற்றவர்கள் மாதிரி அவங்க மத்தவங்களுக்கு வெளியில தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பிறருக்கு அதாவது கராரா இருப்பாங்க ஒரு இல்லைங்களா? ஒரு ஸ்ட்ரிக்டா அது கராரா இருப்பாங்கன்னு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. வஞ்சகமா சிட்டா கராரா இருக்கிறது வந்து பவம். இது என்னன்னா ஆ. கிள்ளி விட்டுட்டு ஒரு குழந்தை அழறத ரசிக்கிறது. அதுக்கப்புறம் ம். ஒரு ம். மறைமுக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில முற்பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இளமை பகுதி வந்து கொஞ்சம் கடினமான பகுதி அப்படின்னு சொல்றாங்க. பிற்பகுதிகள் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். ஓரளவுக்கு இவங்களுடைய அந்த நேர்மையால ஒரு சில விஷயத்தை இவங்களால எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பிரச்சனைகளை சமாளிச்சு அதுல இருந்து நிறைய பாடம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அது மூலியமா கொஞ்சம் பெரிய ஆளாகக்கூடிய ஒரு கர்ணம் எது அப்படின்னா இந்த கௌலவ கர்ணத்தை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு தான் கோவில் சொல்லியிருக்கோம். கடலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ முஷ்ணம் அப்படின்ற ஒரு கோவில். அந்த கோவிலுக்கு ஒரு சனிக்கிழமையில போகலாம். அப்படி இல்லைன்னா கௌலவகர்ணம் நடப்புல இருக்கிற அன்னைக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. அங்க போயிட்டு நம்ம ஆல்ரெடி சொன்ன அந்த ஆரஞ்சு பழ பரிகாரம் ம். பண்ணலாம். நல்ல அழகா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நம் ஏஐ மூலயமா நிறைய இந்த பன்றிகள் வந்து டெக்கரேட் பண்ணி ஜுவல் போட்டு எல்லாம் ரொம்ப அழகா எடுத்து வந்து குடுக்குறாங்க நம்ம நெட்லயே. இந்த மாதிரி ஒரு போட்டோவை டவுன்லோட் பண்ணி இவங்க வந்து ஸ்கிரீன் சேவரா வச்சிருக்கிறது. அதுக்கப்புறம் பன்றி மேய்க்கிறாங்க பாத்தீங்களா, அதை பாதுகாத்து அதை மெயின்டைன் பண்றவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு உணவு வழங்குறது. ஒரு சிலர் வந்து சாப்பிடவும் ஆரம்பிப்பாங்க. பன்றிக்கறி சாப்பிடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து நிறைய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய தன்மை இருந்தது அப்படின்னா கொஞ்ச நாள் சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்க மீதி ஏதாச்சும் எடுத்துக்கலாம். சிக்கன், மட்டனு, ம். சீ ஃபுட் இத மாதிரியான விஷயங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. ஆஹ் கௌளவ கர்ணமா இருக்கும் பட்சத்துல இந்த போர்க் சாப்பிடாம இருக்கிறது கொஞ்சம் சிறப்பு. கொஞ்ச நாளுக்கு சாப்பிடாம இருந்து பாருங்க. இது மூலியமா பிரச்சனைகள் குறையுது அப்படின்னா அப்புறம் வேற என்ன நம்ம காசு கொடுத்தா செய்ய போறோம் ஒரு விஷயத்த. இத ம். கொஞ்சம் விலக்கி வைக்கிறது ரொம்ப நல்ல மாதிரியா இருக்கும். எப்பயுமே எந்த கர்ணத்துக்கு மிருகங்கள் வருதோ அந்த மிருகங்களை வந்து துன்புறுத்தாம இருக்கிறதும் அதை வந்து பாதுகாப்பா வச்சிருக்கிறதுமே இந்த கர்ணம் ஆக்டிவேஷன் ஆகிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ம். சோ இத கொஞ்சம் மனசுல எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இவங்க வந்து நிறைய பேரு அரசாங்கத்துல பணியாளர்களா இருக்காங்க இந்த கௌலவ கர்ணத்தை சார்ந்தவங்க. இவங்க வழிபடுற தெய்வத்துக்கு குங்குமம் குங்குமம் தானே அங்க பூசுறதுக்குன்னு கொடுத்துருக்கோம் நம்ம கொடுத்த பொருள். அப்ப குங்குமம் இட்டுக்கிறது, வில்வ பொடியை வந்து செம்பு பாத்திரத்துல கலக்கி அந்த வில்வ பொடியை அபிஷேகம் பண்றது. இது மாதிரி நம்ம கொடுத்துருக்கிற பொருளை எந்தெந்த முறையெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அந்தந்த முறையெல்லாம் யூஸ் பண்றது ரொம்ப சிறப்பு. இங்க வந்து பணியாரம் தான் அந்த உணவா வந்திருக்கு இல்லைங்களா, பிரசாதமா வந்திருக்கு. அப்போ ஒரு சனிக்கிழமையில இந்த மாதிரி வராகர் கோவிலோ வாராகி அம்மன் கோவிலோ அங்க போயிட்டு ஒரு பணியாரம் செஞ்சு கொடுக்கறது, தானம் பண்றது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சிறப்பை கொடுக்கும். சோ அதையும் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. 4வது காரணம் தைத்துளை அப்படிங்கிற ஒரு காரணம். இந்த ம். தைத்துளை கரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு விலங்கு வந்து கழுதை, கிரகம் வந்து சுக்கிரன். இதற்கான தெய்வம் வந்துட்டு
நம்ம தவ்வை அப்படின்னு சொல்லக்கூடிய மூத்த தேவியாகிய ஜேஷ்டா தேவி அம்மன் தான். தவ்வையுடைய வழிபாடு நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப காலமா இருந்துகிட்டு இருக்கு. ஆனா அது ரொம்ப சாதாரணமா இன்னைக்கு திட்டுறது கூட அந்த அம்மா பேரை சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கோம். காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய பெருநகர் அப்படின்ற ஒரு ஊர்ல இந்த தவ்வைக்கான ஜேஷ்டா தேவி அம்மனுக்கான கோவில் இருக்கு. தனி கோவில் இருக்கு. அபிஷேகத்துக்குரிய மூல தெய்வமா இருக்காங்க அவங்க. அங்க போயிட்டு ஒரு வெள்ளிக்கிழமையில வழிபடுறது ரொம்ப சிறப்பு. இந்த தைதுளை கரணம் உழைக்கிறதுக்காகவே, பொதி சுமக்கிறதுக்காகவே ஒரு உசுர் இந்த பூமியில பிறந்திருக்குன்னா அது இவங்கதான். நிறைய விஷயத்த தனக்குள்ள மூட்டை கட்டி வச்சிருந்து அதை மத்தவங்க கிட்ட சொல்ல முடியாம இந்த மாதிரியான தன்மை எல்லாம் இவங்க பயணிப்பாங்க. இவங்களுக்கு வர கிரகம் வந்து சுக்கிரன். ரொம்ப அழகா தன்னை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இவங்களுக்கு இருக்கும். தன்னை ரொம்ப அழகா மெருகேத்தி வெளியில காமிப்பாங்க. சின்ன சின்ன ரொம்ப குட்டி ஜுவல் போட்டிருப்பாங்க. ஆனா அது ரொம்ப அழகா வெளியில பாக்குற மாதிரி தெரியும். சாதாரணமா ஒரு 300 400 ரூபாய் டாப் போடுவாங்க. அது ரொம்ப அழகா இருக்கும் இவங்களுக்கு. இது மாதிரி தன்னை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை எல்லாம் இந்த தைதுளை கர்ணக்காரங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு வந்துட்டு மலர் வந்து மல்லிகை பூ. இப்ப மல்லிகை பூ யூஸ் பண்ணலாம். ஆகாரம் வந்து அப்பம் அப்படின்ற ஒரு ஆகாரம். கோரோசனம் அப்படின்னு நாட்டு மருந்து கடையில கேட்டா கிடைக்கும். அந்த கோரோசனம்னா இவங்களுக்கு பூசறது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வருது. ஆபரணம் வந்து வச்சிரம், அதாவது வஜ்ர வைரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வைரம் தான் ஆக்சுவலா அது. அதுக்கப்புறம் தூபம் வந்து குங்குலியம். நமக்கு தெரியும் குங்குலியம் இப்ப சாம்பிராணி கூட சேர்த்து போடுறோம் இல்லைங்களா, அதுதான். வஸ்திரம் வந்து எல்லோ கலர், மஞ்சள் கலர் வஸ்திரம். பாத்திரம் வந்து இரும்பு பாத்திரம். இப்ப நம்ம கிட்ட நிறைய இரும்பு பாத்திரத்துல இருக்கு. தோசைகள்ல இருக்கட்டும், வடச்சட்டியா இருக்கட்டும், நிறைய இருக்கு. அப்ப அந்த இரும்பு பாத்திரத்துல செஞ்சு சாப்பாடு சாப்பிடுறது, இரும்பு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி வச்சிருந்து அதை எடுத்து யூஸ் பண்றது, இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு பெரிய பரிகாரமா இருக்கும். இயல்பிலே இதை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கைதுளை கரணங்கள் பெரிய பாதிப்புல இருந்து வெளியில வந்துருவாங்க. நம்ம வந்து கர்ணநாதனை தான் ஆக்டிவேஷன் பண்றோம் அப்படின்னு தெரியாமலே நிறைய பேர் இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. தெய்வம் வந்து சொன்ன மாதிரி தவ்வை என்கின்ற ஜேஷ்டா தேவி. கிழமை வந்துட்டு புதன் கிழமை. அதிதேவதை பெருமாள். பெருமாளை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. இவங்களுக்கு வந்து இந்த திதி தர்ப்பணம் கொடுக்காம இந்த தைதுளை கரணத்துல பிறந்த நிறைய ஜாதகங்கள்ல பித்ரு தோஷம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். சனி வீட்டுல சூரியன், சூரியன் வீட்டுல சனி, சனி சூரியன் கன்ஜெக்ஷன், சூரியன் ராகு, இத மாதிரியான தன்மை எல்லாம் இந்த தைதுளை பிறந்த அந்த கரணத்துல பிறந்திருக்காங்க இல்லைங்களா, இவங்களுடைய ஜாதகத்துல நிறைய இருக்கு. அதனால தேவதையே இவங்களுக்கு பித்ருக்களா தான் வருவாங்க, முன்னோர்களா தான் வருவாங்க. இங்க வந்துட்டு இந்த பெருநகர், அதான் அந்த காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், அது வந்தவாசி போயிட்டும் போலாம், இதுக்கு வழி இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோவில்ல ஒரு வெள்ளிக்கிழமையில போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. இந்த கரணம் ஒரு சுபகரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த கரணத்துல நிறைய நல்ல விஷயங்கள், நமக்கான விஷயங்களை செஞ்சுக்கலாம். ரொம்ப ஆடம்பரமா இருக்கக்கூடிய பொருள் வாங்குறது, பேங்க் பேலன்ஸ் இது பண்றது, இதெல்லாமே இந்த கரணத்துல செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கரணம் பெண்களுக்கு ரொம்ப சிறப்பான கரணம். இந்த தைதுளை கரணத்துல பிறந்த பொண்ணுங்க குடும்பத்தையே சுமந்து அதை ஒரு அடுத்த படிக்கு உயர்நிலைக்கு எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கர்ணத்துல பிறந்த பெண்கள் இவங்க ஒரு கடை நடத்துறாங்க இல்லைங்களா, இதுல வந்து எப்பயுமே கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். தொழில்ல ஒரு பெரிய இடத்துக்கு வந்துருவாங்க இந்த தைதுளை கர்ணத்து பெண்கள். எப்பயுமே இலகிய மனம் கொண்டவங்க. இவங்க வழிபடும் தெய்வத்திற்கு சொன்ன மாதிரி கோரோசனை பூசி வில்வ பொடி இரும்பு பாத்திரத்துல கலக்கி அபிஷேகம் பண்றதோ, நெத்திக்கு இட்டுக்கிறதோ, இத மாதிரியான விஷயங்கள் செய்யக்குள்ள ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த கொடுக்கக்கூடிய விஷயங்களை எந்தெந்த வகையில யூஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த கரணம் 5வது கரணம். இது வந்து கரசை அப்படிங்கிற ஒரு கரணம். இந்த கரசை கரணத்து காரணங்களுக்கான அதிதேவதை பூமி, அப்புறம் மிருகம் யானை, கிரகங்கள் குருவும் வரும் சந்திரனும் வரும். மலர் வந்து செம்பருத்தி, ஆகாரம் பால், பூசுவது காரசு கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. காசு கட்டி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தருவாங்க நாட்டு மருந்து கடையில. ஆபரணம் மாணிக்கம், தூபம் வந்து நீல உண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. வஸ்திரம் கருப்பு, கருப்பு கலர் டிரெஸ். பாத்திரம் ஈய பாத்திரம். தெய்வம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். கிழமை வியாழக்கிழமை. தேவதை பூமாதேவி. யானை உருவத்தை கண்ணுல படுற மாதிரி வச்சுக்கோங்க. யானை முடி மோதிரம் போடலாம். அதனால அந்த ஒரு முடி பிச்சு எடுக்கிறதுல பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிடாது நிச்சயமா யானை. அது ஒரு பெரிய வலியும் கொடுத்துறாது. சோ யானை முடி மோதிரம் வந்து மோதிரமாவும் போட்டுக்கலாம், கையில வலதியாவுமே வருது யானை முடி வச்சு. இத வந்து எதுல வச்சு போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க குருவா வராரு கிரகம் அப்படின்றதுனால
தங்கத்துல பதிச்சு அந்த கோல்டுல யானை முடி மோதிரம் போடலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும், ஜாதகத்துல குரு நல்லா இருக்கும் பட்சத்துல போடலாம். குருவை விட சுக்கிரன் பலமா இருந்தா வெள்ளியில போட்டுக்கிறது ரொம்ப சிறப்பு. சோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்ப வந்து யானை போல உருவம், பெரிய கதவு, பெரிய ஜன்னல் அப்படின்னு கொஞ்சம் பிரம்மாண்டமா எல்லாத்துலயுமே கொஞ்சம் பெருசா கேட்கக்கூடிய தன்மை வந்து இவங்களுக்கு இருக்கும். ரொம்ப ஆழ்ந்த அறிவு, ஒரு விஷயத்த ஒரு தடவைக்கு 4 தடவை சிந்திச்சு செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இருக்கும். ரொம்ப இலகிய மனசு. தன்னுடைய வலிமை என்ன அப்படின்னு தனக்கே தெரியாத யானை மாதிரிதான் இவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்றது பெரும்பாலும் இவங்க உணர்ந்துக்கிறதே கிடையாது. இவங்கள வச்சு மத்தவங்க பலன் பார்த்துருவாங்க. இவங்களுடைய தன்மையை வச்சு மத்தவங்க சம்பாதிச்சிருவாங்க, மத்தவங்க இருப்பாங்க. தன்னை உயர்த்திக்கிறதுக்கான வழியிலையும் இவங்க கொஞ்சம் எஃபர்ட் போட்டாங்க அப்படின்னா இவங்களோட தன்மை ரொம்ப சிறப்பா இருக்கும். இவங்க எல்லா கருணநாதன் கோயிலுக்குமே ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா போதும். அதோட 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ 1 வருஷத்துக்கு ஒரு தடவையோ போனா போதுமானது. எப்பயுமே வாரமோ மாசமோ ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவையோ பக்கத்திலேயே இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டி கோவிலுக்கே போகணும்னு அவசியம் கிடையாது. ஒன்ஸ் போயிட்டு வந்துட்டு பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் இந்த கருணநாதனுடைய கரத்தை ரொம்ப இறுக புடிச்சுக்கிட்டு நீங்க செய்யக்குள்ள நிறைய பாதிப்புல இருந்து நீங்க வெளியில வர்றதை ரொம்ப ஈஸியா பார்க்க முடியும். எந்த விதமான ஏழ்மையானவர்களா இருந்தாலும் ரொம்ப பணக்காரனா மாறக்கூடிய தன்மை இந்த கர்ணத்துல பிறக்கிறவங்களுக்கு இருக்கு. ஏன்னா உழைப்பு ஒரு பெரிய பலம், உழைப்பு இல்லைங்களா? அந்த உழைப்பை எஃபர்ட்டா போடுறவங்க இவங்க மட்டும்தான். இந்த கர்ணத்துல பிறந்தவங்க எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப திட்டமிட்டு செய்யக்கூடியவங்க. ரொம்ப சீக்கிரம் எதையுமே மறக்க மாட்டாங்க. அது பழி பண்ணவதா இருந்தாலும், பாசம் காமிச்சதா இருந்தாலும், ஏமாத்தந்தனா இருந்தாலும், ரொம்ப அரவணைச்சு போனதா இருந்தாலும் அதை 2 மடங்கா திருப்பி கூடிய கரணம் எது அப்படின்னா இந்த கரசை கரணம் தான். அன்புக்கு அன்பு, நித்திய வழிபாட்டுல அடிக்கடிங்கிற மாதிரி இல்லைங்களா? அவ்வளவுதான். அவ்வளவு நீங்க 1 கொடுத்தீங்கன்னா நாங்க 2 கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வட்டிக்கு வட்டி போட்டு கொடுத்துடுறவங்க யாருன்னா ஆமா. இவங்கதான். ஆமா. கிட்டத்தட்ட கொஞ்சம் அமைதியாவே தன்னை காமிச்சுப்பாங்க. பட் அந்த அளவுக்கு இவங்க அமைதி கிடையாது. ரொம்ப ஆக்ரோஷமானவங்க. பாக்குறதுக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ரொம்ப டெரர் இவங்க. அதுக்கப்புறம் வணிசை. இந்த வணிசை கரணம் அப்படின்றது உழைப்புக்கு பெயர் போன கரணம். மாடு மாதிரி உழைக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? அந்த மாதிரியான ஒரு கரணம் இந்த வணிசை கரணம். இந்த வணிசை கரணத்துக்கு கிரகம் சூரியனா வருவாங்க. அதிதேவதை லட்சுமி. ஏதோ ஒரு கட்டத்துல எப்படியும் பணம் பார்த்துருவாங்க இவங்க. எப்படியாவது பணம் அப்படின்ற ஒரு தன்மை இவங்க கைக்கு வந்து சேர்ந்துரும். ஒரு பண சுழற்சியில இருக்கக்கூடிய தன்மை இந்த வணிசை கரணத்துல இருக்கிறவங்களுக்கு இருக்கும். ஒரு பெரிய லாஸ் சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு பாடத்தை கத்துக்கக்கூடிய தன்மை இந்த வணிசை கரணத்துல பிறந்தவங்க எல்லாருமே ஒரு பெரிய லாஸ கம்பல்சரி டச் பண்ணிட்டு தான் வெளியில வந்திருப்பாங்க. ஒரு தடவை 2 தடவை இல்ல. இது அடுத்தடுத்து வேற வேற விஷயத்துல பெரிய பண இழப்பு, அதுக்கப்புறம் இந்த பொருள் இழப்பு, இதெல்லாமே நம்ம அனுபவத்துல பார்க்கக்குள்ள இந்த வணிசை கரணக்காரங்களுக்கு சடனா ஒரு 10 லட்சம், சடனா ஒரு 30 லட்சம் இந்த மாதிரி எல்லாம் காணும், இந்த மாதிரி எல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த வணிசை கரணத்துல இருக்கிறவங்க நிறைய இருக்காங்க. இப்போ இப்ப சொன்னா இல்லைங்களா, எந்த ராகு போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகம் வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா? அவங்க வணிசை கரணம். அந்த பிள்ளை ஏதோ ஒரு காரணத்துக்காக அடுத்த தடவை வரக்குள்ள மாதிரி ரொம்ப கடனா இருக்கு அப்படின்னு சொல்லக்குள்ள எப்பா மாடு எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, இல்ல இங்க என்னால மெயின்டைன் பண்ண முடியல, அதனால அதை வித்துட்டு இப்ப நாங்க வந்து கோயம்புத்தூர் போயிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா போன பிப்ரவரி 2023 பிப்ரவரி மாசம் மாடை வித்துட்டு கிட்டத்தட்ட அந்த செப்டம்பருக்குள்ள ஒரு 37 லட்சம் ரூபாய் கடனோட மறுபடியும் வந்து ஜாதகம் பாக்குறதுக்கு வந்திருந்தாங்க. அப்ப அந்த கருணாதனுடைய தொடர்பு இருக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனை இல்ல. ஆமா, அது ஒரு பெரிய பாதுகாப்பா இருந்தது. அவ்வளவு காசு 37 லட்சம் ரூபாய் கயிறு பிசினஸ். அவங்க கயிறு பிசினஸ் பண்ணி அதுல மொத்தமா அவுட். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஓரளவுக்கு இப்ப ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்ப இந்த கருணாதன் வழிபாடு இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இந்த கருணாதனும் அதற்கான மிருகமும் இதற்கான தொடர்புகளும் நம்ம ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் நிகழ்த்துது அப்படின்றதுக்காக அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இவங்களுக்கான பாத்திரம் இப்ப அப்படியே லைனா ஒரு தடவை மறுபடியும் சொல்லிடுறேன் இடையில பேசுனதுனால. அதிதேவதை லட்சுமி, மிருகம் காளை, கிரகம் வந்துட்டு சூரியன், மலர் நீலோசனம் அப்படின்னு ஒரு மலர் கொடுத்திருக்காங்க. நீலோசனம் மலர் அப்படின்றது தனியா கிடைக்காத பட்சத்துல இந்த கருப்புவலை, சங்குப்பூ இதை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆகாரம் தயிர், பூசுவது மஞ்சள்,
மஞ்சள்னா நம்ம உரசி குளிக்கிற மஞ்சள். ஆபரணம் ம். வித்துருவம் அப்படிங்கிற ஒரு ஆபரணம். தூபம் சங்கு பொடி. வஸ்திரம் கம்பளி, கம்பளியோடைய வஸ்திரம். பாத்திரம் வந்து பஞ்சலோகம். இந்த பஞ்சலோகத்துல வரக்கூடியதுல நம்மளுடைய வீட்டுல நித்திய பூஜை பண்றதுக்கோ இல்ல தினமும் நம்ம பிரசாதம் வைக்கிறதுக்கோ இந்த பஞ்சலோகத்தால பண்ண ஒரு சின்ன பாத்திரம் கூட எடுத்துக்கோங்க. நம்ம டெய்லி ஒண்ணும் அப்படியே வடிச்சு கொட்டி சாம்பார் பருப்பு எல்லாம் ஊத்த போறது கிடையாது சாமிக்கு. நம்மளே செஞ்சு சாப்பிட மாட்டோம். என்னால முடிஞ்சது ஒரு கற்கண்டு, என்னால முடிஞ்சது 2 பாதாம், ஒரு முந்திரி, இல்ல ஒரு டம்ளர் பால், இத மாதிரி வைக்கிற ஏதோ ஒரு விஷயத்த இதுல கொடுத்திருக்கிற ஒரு உலோகத்தால செஞ்சதுல வைங்க அப்படின்னு தான் சொல்றோம். அப்புறம் கிழமை வந்து செவ்வாய். விலங்கு வந்து வளர்பிறையா இருந்தா பசுமாடு, தேய்பிறையா இருந்தா எருதுன்னு சொல்லி இருக்காங்க. ஆக்சுவலா இதுல பசுமாடு பெரும்பாலும் எடுக்கிறது கிடையாது. நந்தி பெருமான் தான் காளைனா இந்த வணிசீகரணத்துக்கான மிருகமா விலங்கா வரும். பொதுவா பொதுவாக உருவம் நந்தி. அடையாள குறியீடு என்ன அப்படின்னா சுரபி, இந்த அமுத சுரபி, ஒரு விஷயம் பொங்கி வர மாதிரி இருக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் தான் இதோடைய அடையாளம். இது எங்க இருக்கு அப்படின்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய திருமழைப்பாடி அப்படின்ற ஒரு ஊர்ல இந்த கோவில் இருக்கு. ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னா இந்த தமிழ்நாட்டிலேயே ஏன் இந்தியாவிலேயே நந்தியம் பெருமாளுக்கு திருமணம் நடந்த ஒரு தலம் எது அப்படின்னா அந்த தலம் தான் திருமழைப்பாடி தான். இங்க அங்க சுத்து வட்டாரத்துல இருக்கக்கூடிய 8 ஊரு சிவன்கள் சேர்ந்து இவருக்கு சீர் கொடுத்து அங்க திருமணம் செஞ்சு வச்சாங்க அப்படின்னு இன்னைக்குமே வழக்கு. இன்னைக்குமே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சிறப்பான ஒரு தலம். ரொம்ப அழகான ஒரு பாட்டு இந்த தலத்தை பத்தி பாடியிருக்காங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. பொன்னார் மேனியனே அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு வரும். இந்த பாட்டை போட்டு கேளுங்க வீட்டுல. இந்த வணிசேகரணத்துல இருக்கிறவங்க இந்த பொன்னார் மேனியனே புலி தோலை அரக்கசைத்து அப்படின்னு ஒரு பாட்டு வரும். ரொம்ப அழகான பாட்டு. யூடியூப்ல நிறைய இருக்கு. அந்த பாட்டை போட்டு அடிக்கடி கேளுங்க. அடிக்கடி கேட்கக்குள்ளவே அந்த ஆக்டிவேஷன் நமக்கு நடக்கும். இவங்க நிறைய பிரதோஷ வழிபாட்டுல கலந்துக்கிறது ரொம்ப சிறப்பு. நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. பிரதோஷத்துல போயிட்டு அங்க பால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஒரு 24 நிமிஷம் போயிட்டு உட்காருங்க. ஃபர்ஸ்ட் அங்க போயிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்து உங்களுடைய சிந்தனை என்ன, சரி நம்ம எப்பயுமே புலம்பி புலம்பி புலம்பியே நமக்கு பழக்கப்பட்டுருச்சு. இது வேணும் அது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்டே பழக்கப்பட்டுருச்சு. கோயிலுக்குள்ள போனதுமே ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. அப்படியே வந்தாலும் பரவாயில்ல, மனசுக்குள்ளே கேட்டுக்கணும். கொஞ்ச நேரம் வெறிக்க வெறிக்கையாச்சும் உட்கார்ந்து இருந்துட்டு வாங்க. உட்கார்ந்து இருந்துட்டு வந்துட்டு பாருங்க. நீங்க ஒரு முழம் பூவோ ஒரு இத்தனோட கற்பூரம் கூட ஏத்த தேவையில்லை. சும்மா போயிட்டு ஒரு 24 நிமிஷம், அந்த ஒரு நாளைக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கணக்கு வச்சுக்கோங்க. உட்காருங்க. உட்கார்ந்துட்டு உங்களுக்குள்ள ஒரு விஷயம் ரொம்ப அழகா நடக்கும். அது என்ன அப்படின்றத கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க அடுத்தது என்ன பண்ணணும்ன்றது உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிடும். யாருடைய கைட்லைன்ஸுமே தேவையில்லை. இதெல்லாம் ரொம்ப அனுபவ உண்மை. இந்த கர்ணநாதன் கோவிலுக்கு போயிட்டு வந்து நாங்க அனுபவிச்ச நல்லது, எங்களை சார்ந்தவங்க அனுபவிக்கக்கூடிய சூழல், இதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்றோம். அதனால இத கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எவ்வளவு வலி வேதனையோட ஜனங்க இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் அது தீர்க்கறதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னக்குள்ள இதை ரொம்ப ஈஸியா பண்ணலாம். நம்ம யாகம் வளர்த்த போறது கிடையாது லட்சக்கணக்குல போட்டு, இல்ல வேற எதுவும் பெரிய பரிகாரங்கள் செய்ய போறது கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஒரு 1000 ரூபாய் வச்சோம்னா போயிட்டு வந்துடலாம். ரொம்ப தூரத்துல இருந்தா கூட நான் ஒரு 1000 ரூபாய் பஸ் பேர் ஆக போகுது, அங்க ஒரு 200 300 ஆக போகுது, அவ்வளவுதான். அதோட முடிஞ்சிரும். நம்ம பிரச்சனையும் சொல்றேன். சோ இங்க போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. எல்லா பிரதோஷ வழிபாட்டிலையும் கலந்துக்கோங்க. ஒரு முக்கியமான விஷயம், பிரதோஷ வழிபாட்டுல கலந்துகிட்டு அங்க கொடுக்கக்கூடிய வில்வ இலைய தொடர்ந்து குளிக்கிற தண்ணியில ஒரு 5 நிமிஷம் போட்டு மறுபடியும் எடுத்து வச்சுட்டு நீங்க குளிச்சுக்கிட்டு வாங்க. வில்வத்துக்கு வந்து தோஷம் கிடையாது. நீங்க எத்தனை தடவை வேணாலும் தண்ணியில போட்டு அப்படியே ஒரு கயிறுல கட்டி பாத்ரூம்ல எடுத்து மாட்டிடுங்க. 15 நாளைக்கு போட்டுக்கிட்டு வாங்க. 15வது நாள் மறுபடியும் அங்க பிரதோஷம் வரப்போகுது இல்லைங்களா? வளர்பிறை பாஞ்சு தேய்பிறை 15ல வந்துரும். அந்த 15வது நாள் இதை தூரத்துக்கு போட்டு மறுபடியும் ஒரு பிரதோஷத்துல போயிட்டு ஒரு 10 ரூபாய் கொடுத்து இத்தனோண்டு இருந்தா போதும். இத்தனோண்டு இருந்துச்சுன்னா போதும். ஒரு 10 இலை இருந்தா போதும். நந்தியின் பெருமாள் மேல போட்டதா பார்த்து வாங்கி எடுத்துட்டு வந்து நீங்க குளிக்கிற தண்ணியில போடக்குள்ள கர்ம கழியிறத பார்க்க முடியும். அதாவது நம்ம கிட்ட சிடுசிடுன்னு பேசிக்கிட்டு இருந்த ஒரு ஆளு சம்பந்தமே இல்லாம ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போவாங்க. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கும். இது இவங்க மட்டும் பண்ணலாம் சரியா இருக்குமே, இல்ல பொதுவாவே எல்லாருமே பண்ணலாமா மேடம்? பொதுவாவே எல்லாருமே பண்ணலாங்க மேம். வணிசைகரணம்ன்றதுனால நந்தியம் பெருமாள் வழிபாடு ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்காக இவங்களுக்கு ஸ்பெசிபிக்கா சொல்றேன். ராகு தசை நடக்கிறவங்க பண்ணலாம், சனி தசை நடக்கிறவங்க பண்ணலாம் இந்த வில்வம் சம்பந்தப்பட்ட விஷயத்த. அதே மாதிரி புதன் தசையில ராகு புத்தி, ராகு திசையில புதன் புத்தி. இந்த இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா இந்த புதன் ராகு எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ அப்ப தோல்ல ஒரு வியாதியை எடுத்துட்டு வந்து கொடுக்கும்.
ம். புதன் தசையில ராகு புத்தியும், ராகு தசையில புதன் புத்தியும் ஸ்கின் ப்ராப்ளம் ஒண்ணு எடுத்துட்டு வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் ம். நமக்கு யாரோ செய்வன வச்சுட்டாங்கன்ற எண்ணம் ரொம்ப அழுத்தமா இருக்கும். ம். ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி, ஏன்னா காத்து இல்லைங்களா, ராகு வந்து ஆமா. ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கும், புதன் காத்து, ரெண்டும் ம். சேர்ந்து ஒரு மாதிரி இந்த திருவாதிரை நட்சத்திரம் பண்ற வேலை எல்லாம் கொஞ்சம் நஞ்சம் வேலையா பண்ணது பாருங்க. அந்த ம். மாதிரியான ஒரு தன்மையை எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். அதனால இந்த வில்வத்தழை போட்டு குளிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயத்த பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம பல்லு விளக்குறதுக்குன்னு ஒரு பொடி செஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. இப்போ அதாவது பொதுவா படிக்கிற குழந்தைங்க இருக்கிற வீட்டுல பல்பொடி செஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. நம்ம இந்த புதனுக்கான விஷயங்கள்லாம் போட்டு அந்த பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்போ ரொம்ப மந்தமா இருக்கிற குழந்தைங்க கூட ஓரளவுக்கு புக்கை எடுக்கணும், உட்காரணும், ஒரு லைனாச்சும் படிக்கணும்ன்ற எண்ணத்தை கொடுக்குது. அந்த மாதிரி ம். பண்ணக்குள்ள அதுல கொஞ்சம் வில்வ பொடியை சேர்த்துக்கிறது ரொம்ப விசேஷம். அடிக்ஷன் ம். சொல்லுவோம் இல்லைங்களா, எந்த அடிக்ஷனா ஆமா. இருந்தாலும் அதை வந்து தீர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த வில்வ பொடிக்கு இருக்கு. அது வந்து ம். லிக்கர், இந்த ஆல்கஹாலா இருக்கட்டும், இல்ல மீதி ஏதாச்சும் வந்து சிகரெட் குடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஒரே விஷயத்து மேல அடிக்கடி காஃபி கூட சொல்லுங்களேன். ஒரு 20 காஃபி ம். குடிக்கிறேன், 25 காஃபி குடிக்கிறேன், ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஈர்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு தன்மையில இருக்கிறவங்க இந்த வில்வ பொடிய சாப்பிடக்குள்ள, இல்ல பல்லு விளக்குக்குள்ள, பல்லு விளக்குனாலுமே நம்ம உமிழ்நீர்ல போயிடும் இல்லைங்களா, ஆமா. ஒண்ணுத்துக்கும் உதவாத பேஸ்ட போட்டு தேய்ச்சி தேய்ச்சி எல்லா ஸ்மெல்லையும் உள்ள அமைச்சுக்கிட்டு இருக்கோம் கெமிக்கல்ல. ஆமா. அப்படி இருக்கிற ம். பட்சத்துல நம்ம வந்து இந்த மாதிரி வில்வ பொடி, இந்த கடுக்கா பொடி இதெல்லாம் சேர்த்து பல்லு விளக்குறோம் அப்படின்னா, ஒரு சில பொடிகள் இருக்கு, அதெல்லாம் சேர்த்து கல்லுப்போட சேர்த்து பல் தேய்ச்சோம் அப்படின்னா பல்லுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது, இருக்கிற பிரச்சனைகளும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். குறிப்பா இந்த வணிசை கரணத்துல இருக்கிறவங்க நந்தியம் ம். பெருமாள் மேல போட்ட அந்த வில்வத்தை எடுத்து யூஸ் பண்றது ரொம்ப சிறப்பு. இவங்க வந்து அசாத்திய பேச்சு திறமை யாருகிட்ட இருக்கும்னா இந்த வணிசை கரணத்துக்காரங்க கிட்ட இருக்கும். நிறைய ஸ்பீக்கர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வணிசை கரணத்தை சேர்ந்தவங்க தான். ஒரே விஷயத்த சரி, ஒரே விஷயத்த நீங்க சரின்னு பேச சொல்லுங்க, 2 மணி ம். நேரம் பேசுவாங்க. அதே விஷயத்த தப்புன்னு பேச சொல்லுங்க, பட்டிமன்றத்துல எந்த தலைப்பு கொடுத்தாலும் இவங்க அந்த அடிச்சு அடிச்சு ம். கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அசாத்தியமான பேச்சு திறமை வந்து இந்த வணிசை கரணத்துல பிறந்தவங்க கிட்ட இருக்கும். இவங்களுடைய குரலும் கம்பீரமான குரலா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். 10 பேர் ம். பேசுறாங்க அப்படின்னா இவங்களுடைய வாய்ஸையும் இவங்களுடைய அந்த ஸ்லாங் ஸ்ட்ரக்சரையும் வந்து ரொம்ப ரசிப்பாங்க எல்லாருமே. அந்த ம். அளவுக்கு ரசனை தன்மையோட இருக்கக்கூடிய தன்மை வந்து இந்த வணிசை கரணக்காரங்களுக்கு நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் ம். வியாபாரம் இருக்கு இல்லைங்களா, வியாபாரத்தை ம். ரொம்ப நுணுக்கமா எடுத்துட்டு போவாங்க. கம்பல்சரி லாஸ் வரும் இவங்க இது பண்ற வியாபாரத்துல, கம்பல்சரி லாஸ் வரும். லாஸ் வந்து 2 3 தடவையாச்சும் இவங்க லைஃப்ல பெரிய லாஸ் சந்திச்சிருப்பாங்க. ம். மறுபடியும் அடிபட்டு இதுல இருந்து எடுத்துருவேன், இதுல இருந்து எந்திரிச்சிருவேன் அப்படின்ற ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். அப்படிதான் போவாங்க. அப்படி போனாலும் அந்த பிசினஸ் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது வந்து இவங்களுக்கு நல்லா ஆமா. தெரியும். எங்க எப்படி ம். நகர்த்தி எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்ற தன்மை இவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். மற்றவங்க கிட்ட ரொம்ப இனிமையா பேசி நமக்கு என்ன வேணுமோ அதை சாதிச்சுக்க கூடிய ரொம்ப காரியவாதிகள் இவங்க. பேச்சு மூலியமாவே ம். ஏதாங்க உன்னை விட எனக்கு யார் பிடிக்கும் சொல்லு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அச்சோ அப்படியா அப்படின்னு இல்லைங்களா, அந்த மாதிரி பேசியே ம். தன்னுடைய காரியத்தை சாதிச்சுக்க கூடிய வல்லமை இவங்க கிட்ட ரொம்ப இருக்கு. ஆஹ் இவங்களுடைய பிளட்லயே வந்து அந்த பிசினஸ் மேக்னெட் அப்படின்னுவாங்க பாருங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஆமா. ரத்தத்திலேயே ம். வியாபார குணம் இவங்க கிட்ட இருக்கும். கிட்டத்தட்ட ம். 5ஆம் தேதி மிதுனம் கன்னி இதுல பிறந்தவங்களுக்கு இப்படி இருக்கும். ஆக்சுவலா இந்த ம். கரணத்துல வணிசை கரணத்துல பிறந்தவங்களுக்கும் இந்த தன்மை இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம். ம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பத்திரை கரணம். இந்த கரணம் தான் நிறைய பேருக்கு சின்ன சின்ன மன வருத்தத்தை கொடுக்கும். என்னன்னு சொல்லுங்களேன். ம். பத்திரை ம். கரணத்துக்கான விலங்கு வந்து கோழி. ஓ. இவங்க வேற நம்மள கோழியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ இந்த உண்மை. பத்திரை நீங்க தான் கரணம். சொன்னீங்கல்ல, என்ன ஆமா கர்ணநாதன் மேம். வருதோ, என்ன விலங்கு வருதோ, அத அந்த வந்து விலங்க சாப்பிடக்கூடாது அல்லது அதை துன்புறுத்தக் கூடாதுங்கிறீங்க. அப்படிங்கிறப்ப ஆமா, கோழின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை சாப்பிடாம எப்படி இருக்கிறது? அதனாலதான் நான் வந்து இப்போ ஒரு பத்திரை கரணத்துக்காரங்க வந்தாங்கன்னா அவங்க கிட்ட மெல்லமா கேட்பேன், எப்ப நீங்க ம். நான்வெஜ் சாப்பிடுவீங்களா, சிக்கன் சாப்பிடுவீங்க, நல்லா சாப்பிடுவாங்க மேம்னுவாங்க. எனக்கே கஷ்டமாயிடும், எப்படி உங்ககிட்ட சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பிராய்லர் அப்படின்றது வந்து உணவுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆஹ் அப்படின்றாங்க. பட் இந்த நாட்டு சேவலையாச்சும் கொஞ்சம் விட்டு வைங்க. சிக்கன் ஆஹ் சாப்பிடுறவங்க கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு இருக்கு, தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்கக்குள்ள ஒரு 21 நாள் மட்டுமாச்சும் சாப்பிடாம இருங்க, சிக்கன் மட்டும் உம் சாப்பிடாம இருங்க. பிரச்சனைகள் குறையுதுதான், உண்மையிலே ஏதோ ஒண்ணு இதுல இருக்கு அப்படின்ற நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் நீங்க இதை விடுறதோ
இல்ல நான் பிரச்சனை வந்தா சமாளிச்சுப்பேன் அப்படின்னு நீங்க அதை மறுபடியும் தொடர்றதோ அது உங்கள் அது சம்பந்தப்பட்டது, அவங்களுடைய உங்களுடைய கர்மா விஷயம். சம்பந்தப்பட்டது. ஆமா, அதை சமாளிக்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பத்திரை கர்ணத்துக்கு உம் அதிதேவதையா உம் திருச்செந்தூர் முருகன் வருவார். ஏன்னா பத்திரை கர்ணம் பௌர்ணமியின் முற்பாதியில வரும். அப்போ உம் அதிதேவதை திருச்செந்தூர் முருகன், மிருகம் பறவையாகிய கோழி, கிரகம் கேது, மலர் வந்து குன்றின் மணி பூ. ஆக்சுவலா குன்றின் மணி பூ வந்து ஒரு பெரிய பூவா இருக்காது, ரொம்ப குட்டியா இருக்கும். பிள்ளையாருக்கு கண்ணு வைப்போம் பாத்தீங்களா, அந்த உம் செடியோடைய பூ தான் குன்றின் மணி பூ. அப்ப உம் இலையோட அந்த பூவோட பறிச்சு எடுத்துட்டு வந்து நம்ம வைக்கலாம், பிள்ளையார் சக்திக்கு வைப்போம். நம்ம விநாயகர் சதுர்த்தி வருது இல்லைங்களா, அதுக்கு இந்த குன்றின் மணி இலை பூவெல்லாம் வைப்போம் இல்லைங்களா, அந்த உம் மாதிரி எடுத்துட்டு வந்து வச்சுக்கிறது சிறப்பு. இங்க பாருங்க இதுல என்ன கனெக்டிவிட்டி வருது, ஏன்னா கேதுதான் இங்க கிரகம். அப்போ உம் விநாயகர் சதுர்த்திக்கு இந்த குன்றின் மணி கண்ணு வைப்போம் பாத்திருக்கீங்களா, நம்ம அந்த ஆமா. மண் பிள்ளையாருக்கு வைப்போம். அப்ப ஏதோ உம் ஒரு சம்பந்தப்படுத்தியதான் இதை எல்லாத்தையுமே உருவாக்கி இருக்காங்க. நமக்கு இதோடைய உம் தொடர்பு தெரியாமவே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆகாரம் வந்தா சித்திர அன்னம், எல்லா விதமான வெரைட்டி ரைசஸ், புளி சாதம், தயிர் உம் சாதம், எதுவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சித்திர அன்னம் இதுக்கு ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் பூசுவது கற்பூரம். கற்பூரம்னா நம்ம கற்பூரம் பூசக்கூடாது, பச்சை கற்பூரம் சாற்றுவாங்க பாருங்க பெருமாளுக்கு. அந்த மாதிரியான ரொம்ப சிறந்த, ரொம்ப நல்ல தன்மை இருக்கக்கூடிய பச்சை கற்பூரத்தை தெய்வத்துக்கு பூசலாம், ஏத்தலாம் வீட்டுல. அதுக்கப்புறம் கற்பூரத்தை உடைச்சி நம்ம கங்கு கொளுத்தி போடுவோம் பாத்திருக்கீங்களா, தூபம் போடுவோம் பாருங்க, ஆமா. அதுக்குமே கற்பூரத்தை வச்சு அந்த கங்க கொளுத்துறது ரொம்ப சிறப்பு. உம் ஆபரணம் வந்து புஷ்பராகம் அப்படின்ற அந்த ஆபரணம். தூபம் வந்து நன்னீர். நன்னீர்னா நல்ல தண்ணி, நல்ல தண்ணி ஒரு உம் டம்ளர் எடுத்து வச்சு சாமி கும்பிட்டாலுமே போதும், மீதி எதையுமே ஸ்பெஷலா இவங்க கேட்கல. மத்தவங்களுக்கு எல்லாம் வஸ்திரம் பாருங்க, வந்து பாயாசம் லட்டு அது இதுன்னு வந்துச்சு, இவங்களுக்கு லட்டு, வெறும் அதான் தண்ணி, பாருங்க ஒரு என்னென்ன டம்ளர் தண்ணி கேக்குறாங்க, சக்கரை வச்சீங்கன்னாவே பொங்கல்லாம். போதுங்கிறாங்க. ஆமா, ஆமா. ஏன்னா முருகன் இல்லைங்களா, அவர் ஆஹ் வந்து அவருடைய மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மேம் கேது பாருங்க, இங்க கேது ஆஹ் என்ன கிடைக்க போகுது, ஒரு காவி வேஷ்டி கொடுக்க போறாங்க, அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்துட்டு போங்களேன்னு கேக்குறாங்க. வஸ்திரம் பாத்தீங்கன்னா தோல். அதுக்கப்புறம் பாத்திரம் வந்து வெங்கல பாத்திரம். வெங்கல பாத்திரம். அதிபதி வந்து யமனா வருவாங்க. வழிபாடு வந்து பைரவர். பைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்பான வழிபாடு, பைரவர் வழிபாடு. உங்களுடைய உம் பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும், இது வந்து இந்த கர்ணத்துல பிறந்தவங்க அப்படின்னு கிடையாது, எந்த கர்ணத்துல பிறந்தாலும், சனி திசையா இருக்கட்டும், ராகு திசையா இருக்கட்டும், அஷ்டமாதிபதி திசையா இருக்கட்டும், இல்ல ஒரு பொருள் தொலைஞ்ச விஷயமா இருக்கட்டும், கிடைக்க வேண்டிய விஷயம், ஒருத்தவன் ஏமாத்திட்டான், கிடைக்க வேண்டிய பொருள் கிடைக்கல அப்படின்ற இத்தனை பிரச்சனைகளுக்குமே ஒரு பெரிய மருந்து இருக்கு, அந்த ஒரே மருந்து இருக்கு அப்படின்னா அது நிச்சயமா காலபைரவர் மட்டும்தான். ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு போயிட்டு பாதத்துல வச்சு, என் பிரச்சனைய நீதான் தீக்கணும், உன்னதான் முழுக்க நம்பி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சரண்டர் ஆயிட்டு, நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ அதை வச்சுட்டு நீங்க வீடு திரும்பினீங்கன்னா, நமக்கு முன்னாடி நம்மளுடைய ஏவலால அவர் போய் அவங்க வீட்டுல நிப்பார். இதுல இந்த விஷ்டி தோஷம் அப்படின்னு இவங்களுக்கு வந்து இந்த கர்ணத்தை, இந்த பத்திரையை வந்து விஷ்டின்னும் சொல்லுவாங்க. இந்த பத்திரை உம் கர்ணத்துக்கு விஷ்டி கர்ணம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான கோபம் வரும் அப்படின்னு உம் சொல்றாங்க. அதனாலதான் திருச்செந்தூர் முருகன் சூரசம்ஹாரம் பண்ணது, ஒரு விஷயத்த முட்டி கொடுத்து மாத்தி வச்சிருக்கிறது, மயிலாகவும் வேலாகவும் ஒரு உம் ஒரு தீமையை அழித்து ஒரு நல்ல தன்மையில தன்னுடன் வச்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான குணம் இருக்கும் இந்த பத்திரை உம் கர்ணத்துல பிறந்தவங்களுக்கு. இது வந்து கொஞ்சம் கோபமா வெளிப்படும், அந்த தன்மை வந்து கோபத்தன்மையா வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுல வளர்பிறையில பிறந்தவங்க வந்து சிறப்பு ஆய்வாளர்களா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. தேய்பிறையில உம் பிறந்தவங்க குற்றங்களை கண்டுபிடிக்கிறது, மத்தவங்க பண்ண தப்ப மட்டுமே கண்டுபிடிப்போம் பாத்தீங்களா, அந்த ஆமா. மாதிரியான வேலையில, இந்த குற்றம் கண்டுபிடிக்கிற வேலையில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்க வந்து உம் கடைசி வரைக்கும் வேலையை தேடிக்கிட்டே இருப்பாங்க, இந்த வேலையா அந்த வேலையா அப்படின்னு நிலையான ஒரு வேலை இல்லாம தேடக்கூடிய உம் தன்மையிலே இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில்னஸே இருக்காது. இந்த கேது உம் பாருங்க, இது போதும் அப்படின்ற தன்மையே இருக்காது இவங்க கிட்ட. உம் ஏதோ ஒண்ணு தேடிக்கிட்டே இருப்பாங்க, எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. ஒரு நாளாச்சும் நம்ம போதும் நிறைவா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும் இல்லைங்களா, அந்த எண்ணம் இவங்களுக்கு வரவே வராது. வரவே வராது. இது உம் ஆமா, கலாக்கா கிடைச்சதுன்னா பலாக்கா, பலாக்கா கிடைச்சதுன்னா வேற வேற ஏதாச்சும் ஒரு காய்க்கு போயிடுறது, இதே ஒரு தன்மையிலே ஒரு டிராவல் பண்ணக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். வாழ்நாள் ஃபுல்லா ஏதோ ஒன்ன தேடிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை. அது ஞானமா உம் இருக்கலாம், வசதியா இருக்கலாம், செல்வமா இருக்கலாம், ஏதோ ஒன்ன தேடிக்கிட்டே இருப்பாங்க.
இப்போ பேரை விட நீட்டா டிகிரி போடுறவங்க எல்லாம் பாத்துருக்கோம் இல்லைங்களா? ஆமா. அவங்க வந்து கல்வி சார்ந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் இவங்கதான், இந்த பத்திரிகரணத்தை சேர்ந்தவங்க தான். முகூர்த்தம் பார்த்து குழந்தை எடுப்போம் இல்லைங்களா? ம், அதுக்கு ம், ஏற்ற கரணம் இது கிடையாது. தயவு செஞ்சு பத்தரை கரணத்துல ஒரு குழந்தைய வந்து ஆபரேஷன் பண்ணி எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் வராங்க. நம்மளும் சுப முகூர்த்த பஞ்சாங்கத்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ம், 5ஆம் அதிபதி நல்லா இருக்கிற நாளை வச்சுக்கிட்டு நம்ம தேதி எல்லாம் குறிச்சுதான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வேற வழி கிடையாது. அவங்க வந்து நீங்க கொடுங்க அப்படின்னு கேட்கக்குள்ள நம்மளால அவாய்ட் பண்ண முடியல. அப்படி பண்ணுகின்ற பட்சத்துல இந்த கரணத்துல குழந்தை எடுக்க கூடாது. அந்த ம், குழந்தைகள் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கிறது கிடையாது அப்படின்றது. ம், ம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பிரசன்னம் பாக்குறோம். இப்ப நம்மள வந்து ஒரு பிரசன்னம் பார்க்க சொல்றாங்கன்னு வையுமே, பிரசன்னம் வந்து பெரும்பாலும் ரொம்ப இக்கட்டான சூழல்ல தான் பார்க்க சொல்லுவாங்க. அப்போ ம், பத்தரை கரணம் இருக்கிற அன்னைக்கு பிரசன்னமும் போடக்கூடாது. இதுக்கு ம், தாம்பூல பிரசனம் விதிவிலக்குன்னு வைங்களேன். எமர்ஜென்சி ம், அப்படின்னு போடுறதுக்கு எல்லாத்துக்கும் இது பண்றது தாம்பூல பிரசனம் விதிவிலக்கு. ஆனா முக்கியமான பிரசனங்கள் கூட இந்த பத்தரை கரணம் வர அன்னைக்கு போட தேவையில்லை அப்படின்றாங்க. இது வந்து முகூர்த்தத்துக்கும் விவசாயம் பண்றதுக்கு எதுக்குமே அவ்வளவு சிறப்பில்லாத ஒரு கரணம். சோ இந்த நாள்ல விவசாயம், பட்டம் வந்துருச்சு, இந்த பட்டம் இன்னையோட முடியுது, நான் விதை போட போறேன், அப்படி ம், இல்லைன்னா இன்னைக்கு விதை போட்டோம்னா நாளைக்கு நடவு வச்சிருக்கேன், இல்ல இன்னைக்கு சேடை கூட்டலான்னு இருக்கிறேன் அப்படின்னு முத விவசாயத்துக்கான விஷயங்களை இந்த நாள்ல ஆரம்பிக்காம இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா ம், கேதுவுடைய தன்மை நமக்கு தெரியும். எல்லாத்தையும் வெட்டி விடுறது இல்லைங்களா? ம், மொத்தத்தையும் வெட்டி விடுறது. வேர் பூச்சி வந்துரும். ம், வேருடைய தன்மை இருக்கு இல்லைங்களா? அந்த கேது அப்படின்றது வேர் தானே. இந்த ம், வேருடைய தன்மையில பலம் இல்லாத ஒரு தன்மையை கொடுத்துரும். அப்ப ம். ஆரம்பிக்கிற எதுவுமே வடிவேல் சொல்ற மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் வீக் ஆயிடும். சோ இந்த ம். காரணத்துல ஒரு முக்கியமான விஷயங்களை செய்யாமல் இருப்பது சிறப்பு. இப்ப இவங்களுக்கு திருச்செந்தூர் கோவிலுக்கு முருகனை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். என்ன ஆமாங்க. கிழமை எப்ப ஆமா. போறது? பத்திரை கரணம் வந்து உங்களுக்கு பௌர்ணமியில தான் வரும். ஆஹ் பௌர்ணமியோடைய முற்பாகதியில தான் வரும். ஆனா அன்னைக்கு ஆஹ் போய் அங்க மனுஷங்க உள்ள போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. சோ ஆஹ் வியாழக்கிழமையில போயிட்டு வந்துடலாம். ஒரு குருவுடைய ஓகே. நட்சத்திரம் வர அன்னைக்கு போயிட்டு வந்துடலாம். போயிட்டு அப்படி இல்லைன்னா வந்துடலாம். அஸ்வினி மகம் மூலம் வருது பாருங்க, அந்த ஆமா. நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரத்தை அன்னைக்கு போயிட்டு வந்துடலாம். அதுல ஒண்ணும் குறை கிடையாது. அப்படி போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. அங்க என்ன தானம், அதுக்கப்புறம் என்ன இது பண்றது? ஆமாங்க தீபம். மேம். இப்ப எந்த கர்ணத்துக்குமே இல்லாத ஒரு சிறப்பு வந்து இந்த பத்திரை கர்ணத்துக்கு இருக்கு. என்னன்னா, ம், ஒரு பவகரணத்துக்காரங்க சிங்கத்தை தானம் பண்ண முடியாது. ம். ஒரு கரசை கர்ணத்துக்காரங்க பெரிய அரசியல்வாதியா இருக்கும் பட்சத்துல வேணா யானைய தியானம் பண்ணிக்கலாம். பண்ணி இருக்காங்க, நல்லாவும் ஆமா. இருந்திருக்காங்க, நம்ம பார்த்திருக்கோம். ம். ஆனா ஒரு கோழிய தானம் பண்ணக்கூடிய, அந்த சேவல தானம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அந்த சூழல் வந்து இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதனால ஆஹ் திருச்செந்தூர் கோவில்ல ஒரு சேவலை வந்து தலையை சுத்தி கொடிமரத்துக்கு முன்னாடி நின்னு தானமா கொடுத்துடுறது ரொம்ப சிறப்பு. கோயிலுக்கே விட்டுற இங்க இருந்து மாதிரி நம்ம ஆமா விடுறாங்க கோவிலுக்கே, இல்லைங்களா, அது ஆமா மாதிரி. ஆமா ம், ஆமா அந்த மாதிரி விட்டுறது ரொம்ப சிறப்பு. பக்கத்துல கோழி இருக்கா, சேவல் இருக்கா, முடிஞ்சா இடம் இருந்தா வளங்க. முடியாத பட்சத்துல வளர்க்குற அந்த கோழிக்கு கொஞ்சம் தீவனம் போடுங்க. ஏதோ ஒண்ணு வாங்கி ம், எடுத்துட்டு போய் போடலாம். கொள்ளு பொடி பண்ணி போடலாம். கொள்ளு இருக்கு இல்லைங்களா? அத பொடி பண்ணி ம். போடக்குள்ள, ஏன்னா கிரகத்தையும் ஆக்டிவேட் பண்றோம், கர்ணத்தையும் ஆமா. ஆக்டிவேட் பண்றோம். ஒரு ம், தன்மை ரொம்ப சிறப்பா இருக்கும். இத பண்றது ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ம், சகுனி கரணம் ம். நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச கரணம். ஏன்னா நம்மதான் எல்லாரையும் போட்டு கொடுத்து இப்ப இருக்கிறவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆமா. இல்லைங்களா? அஹ் அப்போ பேரே ரொம்ப டெரரா இருக்கு பாருங்க. ஆமா. கர்ணத்துடைய பெயர் வந்து சகுனி. இதற்கு அதிதேவதை விஷ்ணுவா வராரு. மிருகம் வந்து காக்கை, இரவில் ஆந்தை அப்படின்னு சொல்றாங்க. ஆந்தை பெரும்பாலும் எடுக்கிறது கிடையாது, காக்கை தான் அப்படின்னு சொல்றாங்க. கிரகம் வந்து ம், நம்ம சனி பகவான் தான். மலர்கள் செண்பகப்பூ மற்றும் நீல சங்குப்பூ. இந்த நீல ம், சங்கு பூவுக்கும் கருங்குவளை பூவுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த லேடி பூன்னு ம், சொல்லுவாங்க கருங்குவளை பூ ம், அப்படின்றது. ம், இந்த ரெண்டுத்துல எது வேணாலுமே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆகாரம் வெல்லம், பூசுவது சேரு. ம், சேரு அப்படின்றது முல்தானி மட்டி எல்லாம் வருது பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ம். விஷயம். அதுக்கப்புறம் ஆபரணம் வந்து கருத்த நூல், நூல்ல கருப்பு கருப்பா புடிச்சு போடுவாங்க பாருங்க, பஞ்சுல ம். மஞ்சள் புடிச்சு ஆமா, போடுறது, ஆமா. அந்த மாதிரியான விஷயம்.
தூபம் வந்து இதுக்கும் அகில் தான் வரும். வஸ்திரம் கந்தை, அதாவது கொஞ்சம் கிழிஞ்சு இருக்கிறது, அந்த மாதிரியான கந்தை தான் இவங்களுக்கு வஸ்திரமா வரும். ஆக்சுவலா நம்ம கிழிஞ்சது போடக்கூடாது. இவங்களுக்கு வந்து இந்த எல்லா கலரும் கலந்த மாதிரி இருக்கக்கூடிய மல்டி கலர்ஸ் வருது பாருங்க, அந்த மாதிரி இருக்கிறது ஓரம் அடிக்காம போடுறது ரொம்ப சிறப்பு. பாத்திரத்துல கற்பாத்திரம், கல்லாலான பாத்திரம் வருது, இப்ப கல்சட்டி எல்லாம் வருது பாத்தீங்களா, அந்த மாதிரி போடுறது விசேஷம். தெய்வம் வந்து விஷ்ணு, கிழமை சனிக்கிழமை, கால பைரவர் வழிபாடு, ஸ்தலம் வந்து திருநள்ளாறு, சனீஸ்வர பகவான் கிட்ட போயிட்டு இவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லலாம். இப்ப அதே மாதிரிதான் அந்த பரிகாரம், அந்த ஆரஞ்சு பழ பரிகாரத்தை இவங்க அங்க போய் பண்ணலாம். விஷயம், காகத்துக்கு தினமும் சாப்பாடு வைக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு மனசுக்குள்ள தனக்கு மட்டும்தான் இப்படி எல்லாம் ஒரு பிரச்சனை வருது அப்படின்ற தாழ்வு மனப்பான்மை இவங்க கிட்ட எப்பயுமே இருக்கும். எல்லாம் நல்லா இருக்கான், நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த குணம் வந்து இவங்க கிட்ட எப்பயுமே இருக்கும். இருக்கும், இவங்க பக்கம் நிறைய நியாயங்கள் இருக்கும். அந்த நியாயங்கள் பொதுவெளியில நியாயம்னு எடுத்துக்க முடியாது. நியாயம்தான் அப்படின்னு பொதுவெளியில நியாயமா எடுத்துக்க முடியாத நிறைய நியாயங்கள் இவங்களுக்குள்ள பொருந்தி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நல்ல அறிவாளி, ரொம்ப அமைதியா இருக்கக்கூடிய தன்மை இவங்க கிட்ட இருக்கு. நல்ல புத்திசாலி. நீங்க கேட்கிற கேள்வி, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எதை சார்ந்து நீங்க கேள்வி கேட்டாலும் அதை சார்ந்து 2 பாயிண்ட் வச்சிருப்பாங்க இவங்க. அந்த 2 பாயிண்ட் நமக்கு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து இந்த இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, உள்ளுணர்வு அப்படின்னு ஒரு விஷயம். இந்த உள்ளுணர்வு ரொம்ப அதிகமா வேலை செய்யக்கூடிய காரணம் வந்து இந்த சகுனி காரணம் தான். பின்னாடி நடக்க போற விஷயத்த இன்னைக்கே நிர்ணயிச்சு அதுக்கான வழிகள் எல்லாம் தேடி வச்சிருவாங்க இவங்க. மத்தவங்க கிட்ட உண்மையாகவே சண்டையும் போட்டு நோய் தீர மருந்தும் கொடுத்து எல்லா வேலையும் பண்றது, அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு அழகுள்ள பெரிய கர்ச்சிப் வச்சுக்கிட்டு ஒத்தி ஒத்தி எடுக்கக்கூடிய ஆள் வந்து இவங்கதான். இந்த கர்ணத்துல வந்து மருந்து சாப்பிடுறது ரொம்ப நல்லது. மருந்து சாப்பிட்டோம், இந்த கர்ணம் வர அன்னைக்கு மருந்து சாப்பிட்டோம்னா அந்த நோய் தீந்துரும் அப்படின்றது ஐதீகம். அதுக்கப்புறம் யாராலையுமே செய்யவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவன் செஞ்சிருவான்ப்பா அப்படின்னு சொல்லுவான் இல்லைங்களா, அந்த அவன் இவன் தான் செஞ்சிருவான். ஒரு விஷயத்த ரொம்ப அழகா செஞ்சு முடிக்கக்கூடிய தன்மை முடியாத முடிச்சு காட்டக்கூடியவர்கள் யாராலையுமே முடியாததையும் முடிச்சு காமிச்சிருவாங்க. அது எந்த சைடு பிரிக்கணுமா, நான் பிரிச்சு காமிக்கிறேன் அப்படின்ற. ஆமா, சேர்த்து வைக்கணுமா, நான் சேர்த்து வைக்கிறேன், நான் சேர்த்து வைக்கிறேன், எல்லா இடத்துலயும் என்னோட பங்கு ரொம்ப முக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தன்மை. நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது, அதை நம்ம பயன்படுத்திக்கக்கூடிய விதத்துல நம்ம இந்த கர்ணத்துடைய பேர் கூட சகுனி அப்படின்னு சொல்லக்குள்ள நம்ம காமெடியா சொன்னோம். ஆனா இருக்கிறதுலே ரொம்ப நியாயமான மனுஷன் சகுனி தான். ஏன்னா தன்னுடைய சகுனின்னு சொன்னவனே அங்க விஷ்ணு வந்துடுறாரு இல்லைங்க மேடம், பாருங்க. சகுனி அடுத்தது இங்க விஷ்ணு, 2 பேரும் ஒரே இதுதான் பண்றாங்க. ஆனா இவர் நல்லது பண்றாரு, இவர் வந்து கரெக்டா பாருங்க, 2 மேட்ச் ஆகுது. சொல்லுவாங்க மேம் காமெடியா, ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போனதுனால விஷ்ணுக்கு வந்து மகாலட்சுமிய கொடுத்துட்டாங்க. இவரு விபூதி பூசிக்கிட்டு ஜடைய வச்சுக்கிட்டு போனதுனால இந்த மனுஷனுக்கு வந்து விஷத்தை தூக்கி கொடுத்துட்டாங்க, ஆழகால விஷத்தை அப்படின்ட்டு. அந்த ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்றதுக்கு சொல்லுவாங்க. ஆக்சுவலா முத அந்த பாரத போர் முடிஞ்சு கொடுத்த முதல் பிண்டமே யாருக்கு கொடுக்கறது அப்படின்ற டிஸ்கஷன்ல சகுனிக்கு தான் கொடுக்க சொன்னாரு கிருஷ்ணர். அப்ப தன்னுடைய கடமைய ரொம்ப சிறப்பா நிறைவேற்றின அந்த சகுனியுடைய கரணம் இந்த கரணம். தன்னுடைய கடமை எதுவோ அதை ரொம்ப அழகா எடுத்து நடத்திக்கிட்டு போகக்கூடிய தன்மை வந்து இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரே ஒரு மைனஸ் மட்டும் இதுக்கு என்ன தெரியுங்களா, அந்த சகுனி கரணத்துக்கு மத்த கரணத்துக்கு எல்லாம் திதிசூன்யம் பெருசா வேலை செய்யாது. ஆனா இந்த கர்ணத்துக்கு வந்து திதிசூன்யம் பர்ஃபெக்டா பூந்து அடிச்சிரும். இந்த கர்ணம், ஆமா, இந்த கர்ணத்துல பிறந்துட்டு சதுர்த்தசி திதி ஆக்சுவலா வராது. ஏன்னா நமக்கு இந்த சகுனி கரணம் இதெல்லாம் வந்து நமக்கு வர்றது வந்து ஒண்ணு அமாவாசையில வரும், அப்படி இல்ல அப்படின்னா இங்க பௌர்ணமியில தான் வரும். அது வரைக்கும் இவங்க தப்பிச்சாங்க. ஒரு வேளை சதுர்த்தசி இங்க மிங்கிள் ஆகுச்சுன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, சகுனி கரணத்துல பிறந்தவங்க 4 கார்னரும் அவுட்டு, ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டுதான் ஏதோ பண்ணிட்டு இருக்கு இந்த பிரபஞ்சமும் இயற்கையும். அப்போ இந்த சகுனி கரணத்துல இருக்கிறவங்க தன்னுடைய கடமையை ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிப்பாங்க. மத்தவங்களை வந்து நல்ல தனமா வழிகாட்டுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. மத்தவங்களை கொஞ்சம் வஞ்சகமா வழிகாட்டி நீ இதை செஞ்சு, அதாவது தன்னுடைய சுய தேவையை வந்து பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் கலியுகம் இல்லைங்களா, பொது நலமா எத்தனை பேருக்கு மேடம் இருக்கிறாங்க. அவ்வளவுதான், இவங்க தன்னோட இது, தன்னோட குடும்பம், தன்னுடைய இது எல்லா வட்டம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணி செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மையில இருக்கக்கூடிய ஒரு கர்ணம் இந்த கர்ணம்.
இவங்க வந்து வழிபடுற தெய்வத்திற்கு இந்த கர்ணத்துல பிறந்தவங்க திருநீர் பூசி விபூதி பூசி கல்பாத்திரத்துல கலக்கி அதை வச்சு அபிஷேகம் பண்ணக்குள்ள பெரிய சிறப்பு இவங்களுக்கு இருக்கும். காக்கைக்கு சாப்பாடு வைக்கிறது, திருநள்ளாறு போயிட்டு வர்றது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்களா இவங்களுக்கு இருக்கும். காக்கைக்கு சாப்பாடு வைக்கணும் அப்படின்னக்குள்ள ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். மீந்து போனதை தயவு செஞ்சு யாரும் வச்சிடாதீங்க. முதல் சாதம் வடிகல்ல இருந்து முதல் சாதம் 2 ஸ்பூன் எடுத்து வடிச்சதும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல இப்ப இவ்வளவு சீக்கிரம் வராது, காக்கா வந்து 11 மணி போலதான் நாங்க வைக்க முடியும் அப்படின்னா ஒரு கப்புல எடுத்து வச்சிருங்க, சின்ன கிண்ணத்துல எடுத்து வச்சுட்டு பொறுமையா வைங்க. எச்ச சாப்பாட்டை சகுனிகரணக்காரங்க காக்கைக்கு வைக்க கூடாது. அது ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கறத பார்க்க முடியுது. சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் பாத்துக்கோங்க. சாதம் மட்டும் வைக்க தேவையில்லை, கொஞ்சம் சின்ன டப்பாலையோ பாத்திரத்துலயோ கொஞ்சம் வச்சு வைங்க, அதுவுமே ரொம்ப நல்லது. பொதுவாவே வந்து நம்ம கையிலேயே கொண்டு போய் வைக்கிறது இது மாதிரி இருக்கிறத தவிர்த்துக்கிட்டாங்கன்னாவே அவர்களுக்கு பெரிய தோஷங்கள் அவர்களுக்கு பெருசா பாதிக்காது. ஆமா ஆமா. மீந்ததை வைக்கிறது குழந்தைங்க வச்சிருவாங்க, பிரச்சனை கிடையாது. பெரியவங்க வந்து இத ஒரு சாஸ்திரமா செய்யக்குள்ள முதல்ல தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாதம் வைக்கணும் அப்படின்னு தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அதை யாரும் கடைபிடிக்கிறது கிடையாது. அத ஒரு காரணம். நம்ம ஸ்னேக் பாபு இவரு, அதிதேவதை ராகு, மிருகம் வந்து பாம்பு, கிரகமும் ராகு, மலர் வந்து ஓலைப்பூ. ஓலைப்பூ அப்படின்னா தாழம்பூவுமே இதுக்குள்ள எடுத்துக்கணும். நம்ம ஓலைப்பூன்னா தாழம்பூ தான் வந்துரும். ஆகாரம் வந்துட்டு நெய், அப்புறம் வந்து பூசுவது கதம்பம். கதம்ப பொடி நம்ம அபிஷேகத்துக்கு யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அதுதான் வரும். அதுக்கப்புறம் தூபம் வந்து நம்ம சாம்பிராணி ரொம்ப ஈஸியாவே கிடைச்சு. ராகு பகவான் அப்படின்னு 2ஆ பிரிச்சு கூப்பிடுவாங்க. விஷம்னாலுமே ராகு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம இந்த சத்குரு ஒரு ஈஷா யோகால ஒரு பாம்பு மாதிரியான ஒரு மோதிரம் ஒண்ணு கொடுத்திருந்தாங்க பாருங்க, அதை யூஸ் பண்றது ரொம்ப விசேஷம். அதை யூஸ் பண்றது ரொம்ப விசேஷம். அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கோல்டுலயும் செஞ்சு போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த கர்ணத்துல பிறந்தவங்க பிறரை விட மனம் ரொம்ப பூசும் அளவிற்கு புகழ்ச்சியை விரும்பக்கூடிய ஒரு ஆள். நம்ம விஜயகாந்த், நீங்க ரொம்ப நல்லவருன அப்படின்னு பாருங்க, இன்னொரு தடவை சொல்லு அப்படின்னு பாருங்க. அந்த மாதிரி ரொம்ப புகழ்ச்சி, இன்னொருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்கு இருக்கும். சிறந்த பிரசங்கங்களை சாதாரணமாக செயல்படுத்துவாங்க. ரொம்ப ஒரு பெரிய விஷயத்த ரொம்ப ஈஸியா மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. பிரசங்கம் பண்றதுல ரொம்ப அழகா பண்ணுவாங்க. நாககர்ணத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் பூமி சம்பந்தப்பட்ட சுரங்கம், இந்த மைன்ஸ் எல்லாம் இருக்கும் பாருங்க, நிலக்கரி எடுக்கிறது, அந்த ஜல்லி இது பண்றது, மலை உடிச்சு கிரஷர், இத மாதிரியான விஷயங்கள்ல பயணிக்கக்குள்ள நிறைய லாபத்தை இவங்களால பார்க்க முடியும். இதை சார்ந்த தொழிலாளிகளுடனான உறவு, இல்ல அந்த இடத்துல போய் வேலை செய்யறவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது, இதெல்லாமே ஒரு நல்ல தன்மையை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மருத்துவம் சார்ந்த தொழில்கள், மரம் அறுப்பது, கற்கள் செதுக்குவது, இத மாதிரியான விஷயங்கள். ஏன்னா ஒரு வழக்குள்ள போயிட்டு உள்ள ஒளிஞ்சிருந்து தன்னுடைய ஜீவிதத்தை முடிச்சுக்குது இல்லைங்களா, அதனால இவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான தன்மை. அதே மாதிரி இன்னொருத்தவங்களுடைய பொருளை ரொம்ப ஈஸியா அபகரிக்கக்கூடிய தன்மை, அந்த மனசு வந்து இவங்க கிட்ட கொஞ்சம் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கரையா கஷ்டப்பட்டு கட்டின புத்த யாரும் கரையா புத்துன்னே சொல்றது கிடையாது, பாம்பு புத்து அப்படின்னுறோம் இவரு உள்ள போய் பூந்ததுனால. அது மாதிரி மத்தவங்க பொருளை ரொம்ப ஈஸியா ஆட்டை போடுற ஆள் வந்து இந்த நாகவ கர்ணத்துல இருப்பாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இந்த கர்ணத்துல பிறந்தவங்க ஒரு சிலருக்கு தீமையை விளைவிக்கும் காரியங்களை ரொம்ப சாதாரணமா செஞ்சிருவாங்க. நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும்ல, அச்சோ இதை பண்ணிட்டோமே அப்படின்னு, அந்த குற்ற உணர்ச்சி இவங்க கொஞ்சம் கம்மியா இருக்கும். பண்றது கிடையாது இவங்க. பாக்குறோம் இல்லைங்களா, இன்னைக்கு இளைஞர்கள் எவ்வளவு விஷயம் எல்லாம் பண்றாங்க, அவ்வளவு வேகம் போயிட்டு விழுந்தவங்களை நிறைய விஷயங்கள் பாக்குறோம் இல்லைங்களா. இதெல்லாம் இத மாதிரியான கர்ணங்கள் தொடர்புல இருக்கிறவங்களுடைய தன்மை அப்படின்றது ரொம்ப ஈஸி.
இப்படி இருக்காங்க, ஒருவேளை இவங்க இந்த கர்ணத்தை சார்ந்தவங்களா இருக்குமோ அப்படின்னு ரொம்ப ஈஸியா அடையாளம் காணக்கூடிய தன்மையை கொடுத்துடுறாங்க இவங்க. இப்ப கோச்சார ராகு எங்க போகும், இந்த இந்த கர்ணத்துல பிறந்திருந்தா ராகு ரொம்ப நல்லது செய்யக்கூடிய ஒரு கர்ணம் எது அப்படின்னா இந்த நாகவ கர்ணத்துக்கு ரொம்ப நல்லது செய்யக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கு. 5ஆம் இடத்துல ராகு ஒரு ஜாதகத்துல இருக்குன்னு வச்சுக்கோமே, அவங்க இந்த நாகவ கர்ணத்துல பிறந்திருந்தாங்கன்னா நிறைய சமாதி வழிபாடு அவங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பை கொடுக்குது. இயல்பிலே அவங்களுக்கு சமாதி வழிபாடு அமைஞ்சிரும். இல்லாத பட்சத்துல இந்த சமாதி வழிபாடுகள் ரொம்ப சிறப்பை கொடுக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும். வைடூரியத்துல மாலை செஞ்சு போடக்கூடிய தன்மை இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு இருக்கும்னு தெரியாது. அப்படி ஒரு வாய்ப்பு அமைஞ்சா ஒரு கல்லோ 2 கல்லோ கூட வாங்கி அந்த மாதிரி கோவிலுக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷம். தெய்வத்துக்கு இவங்களுடைய கர்ம கணக்கு சுத்தமா குறையறதுக்கான சூழலை உருவாகும். தானத்திலேயே எல்லா தானமுமே நம்மளுடைய புண்ணியத்தை சேர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னதானத்துல இருந்து ரத்த தானத்துல இருந்து எல்லாமே புண்ணியத்தை சேர்க்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. பாவத்தை குறைக்கக்கூடிய தானத்துல ஒரு முக்கியமான தானம் ஸ்வர்ண தானம். அதனாலதான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த தாலி வாங்கி கொடுக்கறது, கோவிலுக்கு சாமிக்கு பொட்டு கட்டுறது, மூக்குத்தி எடுத்து கொடுக்கறது, இதெல்லாம் பண்றதுக்கான காரணம் இதுதான். இப்ப மூக்குத்தி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, கர்ணத்துக்கு அவயங்கள் மூக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அப்ப மூக்குத்தி தானமும் ரொம்ப சிறந்தது கர்ணநாதனுக்கு. இதை செய்யக்குள்ளவும் ரொம்ப. அதுக்கப்புறம் இந்த நெப்ளைசர் எல்லாம் வைக்கிறாங்க பாத்திருக்கீங்களா? நம்ம ரொம்ப வீசிங் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல நெப்ளைசர் எல்லாம் வைப்பாங்க. அது மாதிரி ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கோ இல்ல இந்த ஆரம்ப சுகாதார அந்த மாதிரி ஒரு நெப்ளைசர் மிஷின் ஒண்ணு வாங்கி கொடுத்தீங்கனாலும் இல்ல அதை வாங்கிக்கங்கன்னு சொல்லி நீங்க பைசா ஆஃபர் பண்ணீங்க அப்படின்னாலும் இதுவுமே ஒரு புண்ணியம். இதுவுமே கர்ணத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். ஒவ்வொரு கர்ணத்துக்கு பின்னாடியும் சொல்லிக்கிட்டு வரேன், அந்த ஆரஞ்சு பழ பரிகாரம் ரொம்ப முக்கியம். இதை செய்யுங்க, செய்யக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால பார்க்க முடியும். அதுக்கப்புறம் 10வது கரணம் சதுஷ்பாதம். சதுஷ்பாதம் அப்படின்னா 4 கால்களை உடைய அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதிதேவதை குபேரன், சேனாதிபதி ருத்ரன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மிருகம் நாய், கிரகம் செவ்வாய், மலர் கொன்றை மலர், ஆகாரம் தேன், பூசுவது விபூதி, ஆபரணம் ஸ்படிக மணி, இந்த ஒயிட் கலர் மணி, தூபம் சந்தன பொடி, இதுக்குமே வஸ்திரம் பருத்தி துணி, பருத்தி காட்டன் கிளாத், பாத்திரம் மரப்பாத்திரம். நல்லா பாத்திருப்பீங்க, பழைய முருகன் கோவில் எல்லாம் மரத்தாலான விபூதி குங்குமம் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கும். அதேதான் பால் வைக்கிறதுக்கும் வச்சிருப்பாங்க சாமிக்கு. அந்த மாதிரி ஒரு பாத்திரம் ஒண்ணு செஞ்சு வாங்கி வீட்டுல வச்சுக்கோங்க. அதுல உங்களுடைய தெய்வத்துக்கு, உங்களை காப்பாற்றக்கூடிய தெய்வத்துக்கு அதுல நீங்க தானம் பண்ணக்கூடியது இந்த பிரசாதத்தை வச்சு படையல் பண்றது ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் வியாழக்கிழமை தேவதை மணிபத்ரன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தெய்வம் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய குத்தாலம் சேத்ராபாலபுரத்தில் இருக்கக்கூடிய பைரவர். ரொம்ப விசேஷமான கோவில் இந்த சேத்ராபாலபுரம். சமீபமா கூட நிறைய குருமார்கள் இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த கோவிலுக்கு போயிட்டு வரக்குள்ள கிடைக்க வேண்டிய மறுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்குமே கிடைக்கும். அதுலயும் ஸ்பெசிபிக்கா இந்த சதுஷ்பாத கர்ணத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த கோவிலுக்கு போக்குள்ள இவங்களுடைய பிரச்சனைகள் குறையறத ரொம்ப ஈஸியா பார்க்க முடியும். ஏன்னா 64 பைரவர்கள் தான் இருக்காங்க. பைரவருடைய அந்த மூர்த்திகள் தான், உருவம் தான் இருக்கு. அதனாலதான் பைரவர் கோவில்ல விளக்கு போடணும் அப்படின்னா கூட பூசணிக்காவை 2ஆ வெட்டி ஒவ்வொரு சிவப்பு துணியிலையும் 64 மிளக வச்சு மூட்டை கட்டி அந்த விளக்கேற்றக்குள்ள பிரச்சனைகள் குறையறத நம்ம கண்கூடா பாக்குறோம். இந்த 64க்கு காரணம் இந்த 64 பைரவர்களுடைய அந்த மூர்த்தியோடைய தன்மைதான். சோ இத பின்பற்றக்குள்ள பெரிய பிரச்சனைகள் குறையும். இந்த கரணம் சிம்ம லக்னம் அல்லது ராசி, ரிஷப லக்னம் அல்லது ராசியில பிறந்திருந்தா, இந்த கர்ணத்துல சதுஷ்பாத கர்ணத்துல பிறந்திருந்தா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இயல்புலையுமே எனக்கு ரிஷபத்தை விட சிம்மத்துக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுக்கறத நானே பார்த்திருக்கேன். சோ இவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது, இதோடைய வழிபாட்டை எடுத்துக்கிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது சொல்லியிருக்கேன். இப்ப இங்க கிரகம் செவ்வாயா வந்துருச்சு. அப்ப செவ்வாயா வருது அப்படின்னா இளைய சகோதரத்துக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது. ஒரு புடி மண் அவங்கதான் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிட்டு போட்டோம், நம்ம ஒரு வரப்பு கொஞ்சம் தள்ளி தான் போட்டுக்கலாம், ஒரு அடி மண்ணை கூட கொடுத்துட்டு போங்க,
பிரச்சனை கிடையாது. பங்காளிங்களுக்குள்ள சண்டை வச்சுக்காதீங்க. ஏன்னா இது வந்து வேற மாதிரியான தன்மையை எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். கடைசி வரைக்கும் அந்த மண்ணுக்காக சண்டை போடக்கூடிய தன்மையை எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். இந்த நாய் அப்படின்றது நிறைய பேர் இன்னைக்கு அடிச்சிடுறோம், ரொம்ப ஈஸியா துரத்திடுறோம், அடிச்சிடுறோம், ஏதோ பண்ணிடுறோம். அத அடிச்சு அதால பெரிய பாதிப்பு அனுபவிச்சவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அனுபவமும் இருக்கு. அதனால ரொம்ப ஈஸியா அந்த நாயை வந்து துரத்துறதோ, அடிக்கிறதோ, காலால உதைக்கிறதோ இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இன்னைக்கு வந்து இந்த தெருநாய் அதிகமாயிடுச்சு அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம தெருவுல இருக்கிற நாய்ங்களை நம்மளே பராமரிச்சுப்போம். நீங்க இன்ஜெக்ஷன் போட தேவையில்லை, அதுக்கு பட்டு சொக்கெல்லாம் வாங்கி கொடுக்க போறது கிடையாது. 2 பாக்கெட் பிஸ்கெட் வாங்கி போடுங்க. ஒரே இடத்துல தினமும் ஒரு 2 பிஸ்கெட் எடுத்து போட்டுட்டு போங்க. உங்களுடைய லைஃப் ரொம்ப ஒரு நல்ல நிலையில முன்னேறத பார்க்க முடியும். அப்போ இந்த சதுஷ்பாத கரணத்துக்கு இந்த நாய்களை வதை செய்யாமலும் அடிக்காமலும் திட்டவே திட்டாதீங்க. நாயே அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, அந்த மாதிரி வார்த்தை கூட யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் விடுங்க, என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஒரு சில வார்த்தைகள், அதுல இந்த வார்த்தையும் ஒரு வார்த்தை. யாரையும் அப்படி திட்டாதீங்க. நடக்கக்குள்ள நாயை எட்டி உதைக்கிறது, கல்லால் அடிக்கிறது, இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இந்த தெருநாய்களுக்கு மேல வந்து இந்த முடி கொட்டி ஒரு மாதிரியான தன்மை, சொறி பிடிக்கிற தன்மை மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு மாத்திரை ஒண்ணு கிடைக்குது. மெடிக்கல்ல கேட்டீங்க அப்படின்னா, அந்த ஹியூமனுக்கு கொடுக்குற அதே மெடிக்கல்லே இருக்கு. ஒரு பாக்கெட் பாலை ஒரு கொட்டாங்கச்சியில ஊத்திட்டு 2 மாத்திரையை போட்டு வச்சிட்டீங்கன்னா, அந்த பால் அந்த நாய் குடிச்சதுன்னா அந்த நாயுடைய உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்ப சமீபமா இதை நிறைய பேர் பண்றாங்க. அது அட்டையாவே நாங்களாம் கூட வாங்கி எடுத்துட்டு வந்து வச்சிருந்து நிறைய செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இது செய்யக்கூடிய தன்மை இருக்கும் பட்சத்துல, உங்க தெருவுல ஒரு நாய் இப்படி பாதிச்சு இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஒண்ணு முடிஞ்சா உங்களால செய்யுங்க. அப்படி இல்லைன்னா அதை செய்யக்கூடிய ஆள்கிட்ட இந்த மாதிரி இங்க ஒரு நாய் இருக்கு அப்படின்றதையாச்சும் சொல்லுங்க. ரொம்ப பசியில இருக்கிற நாய்க்கு உணவு கொடுங்க. எதுவுமே என்னால பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்துல 5 ரூபாய் பிஸ்கெட் பாக்கெட், 5 ரூபாய்க்கு பிஸ்கெட் பாக்கெட் இருக்கு, 3 ரூபாய்க்கு பிஸ்கெட் பாக்கெட் இருக்கு, பார்லேஜி இருக்கு. அந்த ஒரு பாக்கெட் பிஸ்கெட் வாங்கி ஒரு நாளைக்கு போட்டுட்டு போங்க. நிறைய பிரச்சனைகள் குறையறத உங்களால அந்த 3 ரூபாயில உங்களுடைய பிரச்சனையை குறைக்க முடியும். அதுக்கப்புறம் அந்தஸ்து, புகழ், இது எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியா அடையக்கூடிய தன்மை இந்த ஜாதகத்துல இருக்கு. இந்த கர்ணத்துக்கு இருக்கு. இந்த கர்ணத்துல பிறந்த ஜாதகத்துல திதி சூனியத்துல குரு இருந்தா, குரு நல்ல நிலையில் இருந்தாலும் கூட பலன் கொடுக்கறது கிடையாது. ஒருத்தவங்க சதுஷ்பாதத்துல பிறந்துடுறாங்க, அவங்களுக்கு திதி சூன்யத்துல குரு போய் உட்கார்ற தன்மை இருந்ததுன்னா இந்த குரு நல்ல தன்மைய இந்த ஜாதகத்துக்கு வழங்காது. ஒருவேளை அந்த குரு 4க்கோ 7க்கோ பாத்தியம் படக்குள்ள இந்த 4, 7மே பாதிக்கக்கூடிய தன்மைய நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இந்த குரு பாதிச்சா நமக்கு நிகழக்கூடிய தன்மைகள்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழிகாட்டியே இருக்க மாட்டாங்க. இது சரி, இது தப்பு, இந்த பக்கம் போனா இந்த ஊர் தான் வரும்னு கூட யாருமே அட்ரஸ் கேட்டா கூட சொல்ல மாட்டாங்க குரு பாதிச்சு இருந்தா. நிறைய தலைவலி வர்றத நம்மளால பார்க்க முடியும். குரு பாதிச்சிருந்தா பிரஷர் இருக்கும், பிளட் பிரஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒத்த தலைவலி இருக்கும் குரு பாதிச்சு இருந்தா. உடம்புல கொழுப்பு கட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கொழுப்பு கட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இத மாதிரியான தன்மைகள்லாம் இந்த கர்ணத்துல பிறந்து குரு திரிசூனிய வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பாதிப்பு வர்றது பார்க்க முடியுது. அப்போ நெய் தானம் கொடுங்க. குரு வந்து கெட்டு இருக்கு, குரு பிரச்சனையில இருக்கு அப்படின்னா நெய் தானம் கொடுங்க. அதுக்கப்புறம் கொண்டக்கடலை தானம் கொடுங்க. குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு குழந்தைங்க இருக்குன்னு வைங்களேன், டியூஷன் எடுக்கிறாங்க, இல்ல ஸ்கூல்ல இருக்காங்க, ஓரளவுக்கு படிச்சிருக்கீங்கன்னா ஒரு ஆனா அவனாவாச்சும் ஒரு குழந்தைக்கு கத்து கொடுத்தீங்க அப்படின்னா குரு வந்து ஒரு பெரிய நன்மையை உங்களுக்கு செய்வாங்க. ஏன்னா நீங்க குரு தன்மையில இருந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்த உபதேசம் செய்யறீங்க, ஒரு விஷயத்த ஒருத்தவங்களுக்கு சுட்டி காட்டுறீங்க அப்படின்னக்குள்ள நீங்களே அங்க குருவாயிடுறீங்க. உங்களுடைய வாழ்க்கை ஒரு சிறப்பை நோக்கி நகர்றத நம்ம கண் கூட பார்க்க முடியும். இப்போ சொன்ன விஷயத்த கொஞ்சம் கவனமா எடுத்துக்கிட்டு அடுத்த வழியை பார்க்கலாம். இந்த கர்ணத்துல ஒரு இந்த சனி சூரியன் இணைவு நம்ம வந்து பித்ருதோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பித்ருதோஷத்துல இருந்து நிறைய பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய தன்மையில இருக்கிறவங்களுக்கு இந்த திதியில, இந்த கர்ணத்துல திதி சிரார்த்தம் செய்யக்குள்ள ரொம்ப ஈஸியா ஏர்வையாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த இதோட 3வது தடவை நம்ம பித்ருதோஷத்தை பத்தி பேசுறோம். இந்த இதுல பித்ருதோஷத்தை தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம் திருவல்லம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கு. அந்த ஊர் வந்துட்டு கேரளாவுல இருக்கு.
திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்ட், திருவல்லம் அப்படிங்கிற ஒரு ஊரு, பரசுராமர் கஷேத்திரம். அங்க பரசுராமர் தாயை கொன்னுட்டு ரேணுகாம்பாளுடைய கழுத்தை வெட்டிட்டு அங்க போயிட்டுதான் சிராதம் பண்ணதா புராணங்கள் சொல்லுது. அப்போ இந்த தாயை கொன்ன பாவத்தை தீர்க்கக்கூடிய தன்மை அங்க திருவள்ளத்துல இருக்கு. பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் போய் தன்னுடைய பிரச்சனையை தீர்த்துக்கிறாங்க. அங்க அந்த அர்ச்சனை பண்றதுக்கே ஒரு 150 ரூபாவோ 200 ரூபாவோ தான் நினைக்கிறேன். இந்த சாதம் பண்றதுக்கே பேட்ச் பேட்சா பண்றாங்க. போயிட்டு பண்ணிக்கோங்க, பிரச்சனையை குறைச்சுக்கோங்க. அங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க, வீட்டுல நம்ம அமாவாசை கும்பிடுவோம். அமாவாசை கும்பிடக்குள்ள பெரும்பாலும் 5 இலை போடுவாங்க. இப்ப எல்லாத்தையும் குறைக்கிற மாதிரி இலையும் குறைச்சிட்டோம், 3 இலை தான் போடுறோம். ஒரு சில வீட்டுல ஒரே ஒரு இலை தான் போட்டு பூஜையே பண்றோம். அமாவாசை பூஜையே ஆட்கள் இல்லைங்க மேடம், முன்னையெல்லாம் நிறைய பேர் ஆள் இல்ல. ஆமா. அப்ப அந்த 3 இலை போடக்குள்ள 3 இலையிலயுமே நம்ம சாப்பாடு வைப்போம். ஒரு சாதம், ஒரு சாம்பார், ஒரு காய், ஒரு ஸ்வீட். இதுதான் படையலுக்கான விதி. இதெல்லாம் போடணும் அப்படின்றதுதான் விதி. இத மாதிரி பண்ணி எடுத்து வச்சுட்டு, ஸ்வீட் உங்களால செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, கேசரி கூட பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, கடையிலயாச்சும் ஒரு 3 ஸ்வீட் போய் வாங்கிக்கோங்க. இந்த குட்டி குட்டி ஒரு சுத்து ஜாங்கிரி வருது பாருங்க, அதை வாங்கிக்கோங்க. அதை வாங்கி எடுத்துட்டு வந்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் கையலம்பிக்கோங்க. கையலம்பிட்டு முதல் இலையில கைய வச்சு சாதம் போடுறீங்க இல்லையா, அப்ப அந்த ஸ்வீட் வைக்கக்குள்ளயோ இல்ல வேற ஏதோ வைக்கக்குள்ள, வீட்டுல செய்யற பொம்பளைங்க இதை செய்யணும். ஆண்களுக்கு நான் வேற வழிபாடு சொல்றேன். இந்த முதல் இலையில சாதம் வைக்கக்குள்ள என்ன சொல்லி வைக்கணும் அப்படின்னா, என்னுடைய குடும்பத்துல பிறந்து உயிர் நீத்த ஆன்மாக்களுக்காக அப்படின்னு அந்த சாதத்தை வைக்கணும். அந்த இலையில மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு அவங்கள எல்லாம் நினைச்சுக்கிட்டு, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வேற வழியே கிடையாது. உங்களுக்கு பித்ருதோஷம் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய துணை இல்லாம உங்களால வெளியிலேயே வர முடியாது. அனுபவிக்கக்கூடிய தன்மைகளும் கஷ்டங்களும் பாசமே இல்லாத ஆள்கிட்ட கூட கட்டி கட்டி பிடிச்சு அழுவோம், அந்த அளவுக்கு ஆகிடுவோம். அப்போ சாதம் வைக்கக்குள்ளவே நீங்க இதை நினைச்சுக்கிட்டு வைங்க, என்னுடைய குடும்பத்துல என்னுடைய வம்சத்துல பிறந்து உயிர் நீத்த அத்தனை ஆன்மாக்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட்டை வைங்க. அதுக்கப்புறம் காய் பொரியல் அந்த ஸ்வீட் வைங்க. 2வது இலையில வைக்கக்குள்ள இந்த உலகத்துல பிறந்த மகான்கள், ரிஷிகள், முனிவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா மகான்கள், ரிஷிகள், முனிவர்கள்லாம் குடும்பத்தை விட்டு வெளியில வந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு சிராதம் பண்ணி இருக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த 2வது இலைய போடுங்க. 3வது இலைய போடக்குள்ள ரொம்ப விசேஷமா மனசுக்குள்ள, இந்த உலகத்துல பிறந்து ஈம காரியமே செய்ய முடியாம இறந்த அத்தனை ஜீவன்களுக்காகவும், எத்தனை பேர் இறந்திருப்பாங்க ஈமகாரியம் செய்ய முடியாம. இப்ப இந்த சுனாமி, எர்த்குயிக்கு, நிறைய பேர் இறந்துடுறாங்க. அப்படி இறந்த எல்லா ஆன்மாக்களுக்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு 3வது இலைய போட்டு மனசார உங்களுடைய படையில போடுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பித்ருதோஷம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்றத ரொம்ப ஈஸியா பார்க்க முடியும். இத வீட்டுல பெண்கள் செஞ்சிருங்க. சரி, ஆண்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத பாக்கலாம். இப்ப இந்த ஆண்கள் இப்ப வீட்டுல செஞ்ச இதே விஷயத்த வெளியில செய்யணும். ஏதாச்சும் ஒரு மரத்தடியை சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இல்ல எல்லாருடைய பார்வையிலே இருக்கக்கூடிய இடத்துல செய்ய தேவையில்லை. மறைமுகமா ஏன்னா ஏதோ செய்யறாங்க அப்படின்ட்டு ஏதாச்சும் பேசுவாங்க. மறைமுகமா இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மரத்துக்கு கீழே 3 இலைய போட்டுருங்க. 3 யூஸ் அண்ட் த்ரோ டம்ளர் வச்சிருங்க. அந்த 3 டம்ளர்லயும் கோக்கு அப்படி இல்லைன்னா பெப்சி அப்படி இல்லைன்னா இந்த பவாண்டோ வருது பாருங்க, பிளாக் கலர் கூல்ட்ரிங்க்ஸ் எதுவா இருந்தாலும் ஊத்திடுங்க. 3 டம்ளர்லயும் ஊத்திடுங்க. 3 இலையிலயும் சாதம், சாம்பார், காய், ஸ்வீட் வச்சிருங்க. இந்த யூஸ் அண்ட் த்ரோ டம்ளர்ல கோக்கு இல்லாம ஒரு டம்ளர்ல தண்ணி வைக்கணும். அப்போ ஒரு இலைக்கும் ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு டம்ளர் அந்த பிளாக் கூல்ட்ரிங்க்ஸ், அதுக்கப்புறம் சாதம், காய், சாம்பார், ஸ்வீட் வச்சிடுறீங்களா? வச்சுட்டு ஒரு டம்ளர் தனியா ஒரு டம்ளர்ல தண்ணியில கையை அலம்பிட்டு, ஃபர்ஸ்ட் கையை அலம்பிட்டு முதல் சாதத்தை நம்ம சாப்பிடுறதுக்கு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு மறுபடியும் கையை அலம்பிடணும். அப்ப அந்த அழுத்தி பிசையக்குள்ள என்ன சொல்லணும், நம்ம இப்ப வீட்டுல சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த என்னுடைய குடும்பத்துல பிறந்து உயிர் நீத்த ஜீவன்களுக்காக அப்படின்னு சொல்லி பிசையும். மறுபடியும் கையலம்பிட்டு கை சுத்தமாயிடும். அப்புறம் நடு இலைய 2வது இலைய பிசையக்குள்ள இந்த உலகத்துல பிறந்து உயிர் நீத்த மகான்கள், ரிஷிகள், முனிவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக அப்படின்றத பிசைஞ்சிருங்க. மறுபடியும் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. 3வது இலைய இந்த உலகத்துல பிறந்த அனாதையா இறந்த எல்லா உயிர்களுக்காகவும் உங்களுடைய உறவா நான் இருந்து உங்களுக்கு இந்த படையில உங்களுக்கு காணிக்கையாக்குறேன் அப்படின்னு 3வது இலையும் பிசைஞ்சிட்டு கையை அலம்பிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு, இதுல எதுவுமே பாத்திரத்துல எடுத்துட்டு போக கூடாது. எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ அந்த மாதிரியான டின்ல தான் எடுத்துட்டு போகணும். ஏன்னா திருப்பி எடுத்துட்டு வரக்கூடாது வீட்டுக்கு.
ஒரே ஒரு கற்பூரத்தை மட்டும் ஏத்திட்டு மேல ஆகாயத்தை பார்த்து ஒரே ஒரு சங்கல்பத்தை சொல்லிட்டு இவங்களுக்கு நல்ல முக்தியை கொடுங்க, என்னுடைய வாழ்விலையும் சந்தோஷத்தை கொடுங்க அப்படின்றத சொல்லிட்டு வீடு போய் சேருங்க. இதை எல்லா அமாவாசைக்கும் செய்யுங்க. உங்களுடைய வளர்ச்சியை நீங்களே நினைச்சா கூட தடுக்க முடியாது. இது ரொம்ப அனுபவமான உண்மை. பெரிய பெரிய பிரச்சனையில இருந்தவங்க எல்லாம் ரொம்ப ஈஸியா இதால ரெக்கவர் ஆயிருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயத்த பண்ணும். இத பண்ணுங்க. இது இந்த காரணத்துக்கு மட்டும் கிடையாது. நான் சொன்னது யாருடைய ஜாதகத்தெல்லாம் இந்த பித்ருதோஷம் இருக்கோ அவங்க எல்லாமே செய்யலாம். இப்ப எல்லாராலையுமே திருவல்லம் போக முடியாது. போயிட்டா ரொம்ப விசேஷம். அப்படி போயிட்டு வந்தா இதை செய்யலாம். போகவே முடியாத தன்மையில இருக்கிறவங்க முதல்ல இதை செய்யுங்க. திருவல்லம் போகக்கூடிய தன்மையை இறை உங்களுக்கு வழங்கும். இது சதுஷ்பாதம். அடுத்தது அடுத்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் கிம்ஸ்துக்னம். கிம்ஸ்துக்னம் அப்படின்னா புழு, பூச்சி, அட்டை அப்படின்னு சொல்றோம். நம்ம ஈஸியா சொல்லிடுவோம் புழு அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய உடம்பையே புழு கூடு அப்படின்னு தான் சித்தர்கள் சொல்லி இருக்காங்க. இப்ப நிறைய புழு அணுக்களுடைய கூட்டம் தான் நம்மளுடைய உடம்பே அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கிம்ஸ்து குணத்துக்கான அதிதேவதை லக்ஷ்மி தேவி. மிருகம் புழு, அட்டை இது மாதிரியான விஷயம். மலர் கொங்கு மலர். ஆகாரம் சர்க்கரை. பூசுவது சர்க்கரைன்னா நம்ம வெள்ளை சர்க்கரை கிடையாது, தயவு செஞ்சு அதை வச்சிடாதீங்க, நாட்டு சர்க்கரை. பூசுவது ஜவ்வாது. ஆபரணம் முத்து. தூபம் குங்கல்யம். வஸ்திரம் அரைச்சட்டை, ட்ரௌசர். அப்புறம் மேல் சட்டையில வெறும் துண்டு மட்டும், ட்ரௌசரும் துண்டும் மட்டும். பாத்திரம். இது ஏன் இப்படி அரைச்சட்டைன்னு சொல்றோம் அப்படின்னா மத்தவங்களுக்கு வாங்கி தானம் கொடுக்கலாம், அதுக்காக சொல்றது. எல்லாமே சொன்ன விஷயத்தை எல்லாமே தானமும் கொடுக்கலாம். அதனால அதை கொஞ்சம் இது பண்ணி வச்சுக்கோங்க. பாத்திரம் மூங்கிலால் ஆன கூடு. இப்ப மூங்கில்ல கப்பு எல்லாம் வருது, அத மாதிரி அழகா வாங்கி வச்சுக்கோங்க. தேவதை வாயு பகவான். தெய்வம் தன்வந்திரி பகவான். கோவில் ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவான் கிட்டயும் போலாம். வைத்தீஸ்வரன் கோவில்லயும் தன்வந்திரியோடைய சமாதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான கருத்துக்கள் சொல்றாங்க. சோ 2 இடத்துல எங்க வேணாலுமே போலாம். அப்புறம் நெருப்பு ராசி. நெருப்பு ராசியில பிறந்த பட்சத்துல தேவக்கோட்டையில இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை இவங்க வழிபடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலராசியில பிறந்திருந்தா ஒசூர்ல இருக்கக்கூடிய சந்திர சூடேஸ்வரரை வழிபடலாம். இந்த கிம்சுகுண கர்ணத்துல பிறந்தவங்க. காற்று ராசி அப்படின்னா காங்கேயம். இது ஏன் காற்று ராசினா நீங்க இந்த ராசியில பிறந்ததுக்காக இல்ல, கர்ணநாதன் இந்த மாதிரி எந்த நில தத்துவத்துல இருக்காங்களோ, சூரியன்னா அவர் போயிட்டு நிலராசின்னா இப்ப மகரத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு இல்ல கும்பத்துல உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா அது எந்த நிலத்தத்துவத்திலயோ இல்ல நீர் தத்துவத்திலயோ இல்ல காற்று தத்துவத்திலயோ பஞ்சபூதத்துல எந்த தத்துவத்துல வருதோ அதை சார்ந்த கோவில்கள் தான் இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த கிம்ஸ்து குணத்துக்கு மட்டும். நீர் ராசியில இருந்தா அறந்தாங்கி பக்கத்துல இருக்கக்கூடிய ஆவுடையார் ஈஸ்வரனை வணங்குறது ரொம்ப சிறப்பு. கோயில்ல தானம் செய்யும் போது எடைக்கு எடை சக்கர தானம் செய்யலாம் இவங்க. அப்போ இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, தானம் என்னென்ன கொடுத்துருக்கோமோ அத மாதிரி அந்தந்த பொருளை நீங்க தானமா கொடுக்கலாம், எடைக்கு எடை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா என்னுடைய கைப்பிடியால ஒரு புடி காசு போடுறேன்னு நம்ம வேண்டிப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி கைப்பிடியால ஒரு புடி சக்கரை போடுறேன், ஒரு மரக்காலால ஒரு மரக்கால் சக்கரை போடுறேன், அப்படி கூட நீங்க வேண்டிக்கலாம். வேண்டிட்டு செய்யக்குள்ள ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும். அதே மாதிரி இந்த தன்வந்திரி எதுக்கு அப்படின்னா, தன்வந்திரின்னா டாக்டர். அப்ப மத்தவங்களுடைய நோயை போக்கக்கூடிய இவங்க ஒரு வைத்தியம் சொன்னா அந்த வைத்தியம் பலிச்சிரும். ரொம்ப இரும்பிக்கிட்டே இருக்குப்பா பிள்ளை அப்படின்னா கொஞ்சம் தேனும் சுண்ணாம்பும் தொண்டையில போடுங்களேன் அப்படின்னு சொன்னா கோரக்ஸ் என்ன காஃப் சிரப் குடிச்சிருந்தாலும் நிக்காத இரும்பல் இவங்க சொன்னா நின்னுடும். அந்த மாதிரி வைத்தியம் சொல்லக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும். இவங்க மூலியமா இவங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டினாங்கன்னா இவங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. இவங்க இப்படி போப்பா இது நல்லா இருக்கும் அப்படின்னா அது நல்லா இருக்கும். வழிகாட்டுறதுக்காகவே பிறந்து கொடுக்கக்கூடிய ஒரு கர்ணம் இந்த கர்ணம். இவங்களுக்கு நிறைய புண்ணியம் சேர்க்கணும் அப்படின்ற பட்சத்துல மனநிலை பாதிக்கப்பட்டவங்களை இவங்க பாதுகாத்துக்கிட்டு வந்தாலுமே ரொம்ப சிறப்பு. இந்த கர்ணத்துல பிறந்தவங்க வழிபடுற தெய்வத்துக்கு ஜவ்வாது பூசி முத்து மாலை கழுத்துல போட்டு இது பண்றது ரொம்ப சிறப்பு. இவங்களுமே முத்து மாலை போட்டுக்கலாம், இல்ல குட்டியா ஒரு பேங்கிள் மாதிரி செஞ்சு கையில லாக்கெட் மாதிரி போட்டுக்கிறது, இது எல்லாமே ரொம்ப சிறப்பு. ஒரு பெரிய விஷயத்த கொடுத்துருக்கோம். இதை எடுத்து
உபயோகம் செய்து அவங்கவுங்க அவங்களுடைய பிரச்சனையை குறைச்சுக்கோங்க. இதுல ஏதாச்சும் சந்தேகம் இருக்கும் பட்சத்துல நீங்க கமெண்ட் பண்ணலாம். அதற்கான பதில நாங்க கொடுப்போம் நிச்சயமா. கண்டிப்பா. நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக இன்று மிக சிறப்பாக, அதாவது இது ஒரு பொதுவான பலன். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த கர்ணத்துல பிறந்திருக்கிறேன், வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வழி அப்படிங்கும் போது இதுவும் ஒரு வழி. உங்களுக்கு ஜாதகத்துல தசாபத்தி நல்லா இருக்குது, அடுத்தது கோச்சாரமும் நல்லா இருக்குது, என்ன பண்றதுன்னே தெரியல, என்ன ஒரு விடிவே நமக்கு இல்லாம இருக்குது அப்படின்னா இந்த இதை ஃபாலோ பண்ணா நமக்கு ஒரு வெற்றிங்கிறது கொஞ்சம் ஈஸியா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டானதுதான் மேடம் இப்ப நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. மேலும் நிறைய ஜாதகங்கள் நம்ம பார்க்கணும், முழுமையா நம்ம ஜாதகத்தினுடைய விளக்கங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேடமுடைய நம்பர் நாங்க இந்த தடவை கொடுத்துருக்குறோம். அந்த இதுலயே நீங்க கால் பண்ணி அவங்க அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி நீங்க கேட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துக்கு உண்டான குருதட்சணை கொடுத்து நீங்க அதுக்கு உண்டான விளக்கங்களை நீங்க பெற்றுக்கலாம். இது மட்டும் இல்லாம தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலியமா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நம்ம கொடுப்போம். நீங்க தொடர்ந்து பாருங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வேணும். நன்றி, வணக்கம் மேடம். ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப சிறப்பா நீங்க மக்களுக்கு ஒரு வழியை நீங்க காமிச்சிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தேங்க்யூ.